சிவப்பு ரக பாரம்பரிய அரிசிகளின் மூலம் உடல் நலம் என்ற தலைப்பிலே நமக்கு சிறப்பு சிந்தனை உரை நடைபெற உள்ளது. ஐயா திரு சம்பத் ஐயா அவர்கள் முதுகலை வேதியியல் ஆசிரியர். ஐயா அவர்களுடைய சிறப்பு சிந்தனை உரை. ஐயா அவர்களை பற்றிய சிறு தன்னிலை விளக்கம். ஐயா அவர்கள் முதுகலை வேதியியல் ஆசிரியர், சேலம் மாவட்டம், வெள்ளையூரை பூர்வீகமாக கொண்டவர். இவர் துணைவியார் இலக்கியா அவர்களும் முதுகலை ஆங்கில ஆசிரியர். இவருக்கு 2 மகன்கள். ஐயா அவர்கள் 2007 முதல் 2019 வரை முதுகலை வேதியியல் ஆசிரியராக பல்வேறு பள்ளிகளில் பணியாற்றியுள்ளார்கள். அதில் தந்தை ரோவர் மேல்நிலை பள்ளி, நெற்குணம், பெரம்பலூர் மாவட்டம், வித்யா பாரதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, சிறுவாச்சூர், சேலம் மாவட்டம், நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, கெங்கவல்லி, சேலம் மாவட்டம் ஆகிய பள்ளிகளில் மிக சிறப்பாக தன்னுடைய பணியை ஆற்றினார்கள். பல்வேறு மாணவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்தார்கள். மேலும் ஐயா அவர்கள் 11, 12ஆம் வகுப்பிற்கான வேதியியல் பாடத்திற்கான கைடு ஸ்ரீ நாராயணா அதனை பதிப்பித்துள்ளார்கள். மேலும் +1, +2 வகுப்பிற்கான அந்த கைடையும் ஸ்ரீ நாராயணா வேதியியல் பாடத்திற்காக கைடு நூல் ஆசிரியராகவும் பதிப்பகத்தாராகவும் பணியாற்றியுள்ளார்கள். மேலும் நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் பங்குதாரராக உள்ளார். வருங்கால சந்ததியினர்களாகிய பள்ளி மாணவர்களுக்கு மிகச் சிறந்த ஆசிரியராக தன்னுடைய சேவையை திரு சம்பத் ஐயா அவர்கள் பணியாற்றியுள்ளார்கள். தன்னுடைய குழந்தைகளின் ஆரோக்கிய உணவு தேடலில் துவங்கிய அவருடைய பயணம் நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் ஆகிய விவசாயிகளின் பாரம்பரிய அரிசி ரகத்தின் பயனை துய்த்து தன் குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்பட்டதை அறிந்து ஆராய்ந்து அதன் பயனை உணர்ந்தவர். தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று நம்முடைய மகரிஷி சொல்லக்கூடிய கடமையறம் ஆற்றுபவராக, கடன்பட்டேன் சமுதாய மக்களுக்கு என்ற அந்த சமுதாயத்திற்கு தன்னுடைய சேவையை ஆற்றுவதற்காக இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட மருத்துவ தன்மை குணம் நிறைந்த நாம் மறந்துவிட்ட நம்முடைய பாரம்பரிய அரிசி, அதிலும் முக்கியமாக சிவப்பு ரக பாரம்பரிய அரிசிகளை பயன்படுத்தி அதனோடு மூலிகைகளை கலந்து பல்வேறு நோய்களை தீர்க்கும், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு வள்ளுவர் சொல்லியிருக்காரு, குறையினும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய் எண்ணிய 3 உணவும் செயலும் மிகுதலும் குறைதலும் வாதம் பித்தம் கபம், அதாவது சிலேத்துமம் ஆகிய 3 நம்முடைய உடலுக்கு நோயாக வருவதற்கும், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் நாடி வாய்ப்பச் செயல், அதாவது நோய் என்னதென்று ஆராய்ந்து அதன் காரணத்தை ஆராய்ந்து அதை தணிக்கும் வழியை தீர்ப்பவனே வைத்தியனாகும். ஐயா அவர்கள் நாடி சோதனையை செய்து அதற்கான உணவு மருந்து ஆகியவற்றை நம்முடைய சிவப்பு ரக பாரம்பரிய அரிசியின் மூலம் வழங்கி கொண்டுள்ளார்கள். குறிப்பாக அனைவரையும் நம்ம வேர்ல்டு லெவல்ல சொல்லுவாங்க, அதுல இந்திய அளவில் அனைவரையும் அச்சுறுத்தி கொண்டு இருக்கும் சர்க்கரை நோய், அதுதான் இப்ப நமக்கு அதிகமா இருக்கு. அடுத்து இரத்த அழுத்தம், புற்றுநோய்க்கான உணவு முறையை நம்முடைய பாரம்பரிய சிவப்பு ரக அரிசி உணவகம், அதாவது அவருடைய உணவகம் நத்தக்கரை டோல்கேட் தலைவாசல் என்ற இடத்தில் உள்ளது. 2019 துவங்கி தானே உணவினை தன் கைப்பட தயாரித்து, அதாவது எப்படி ஒரு தாய் தன்னுடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்களோ அதே போல இந்த சமுதாயத்திற்கு நோய்வாய்ப்பட்ட அனைவருக்கும் தன் கைகளின் மூலம் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று ஐயா அவர்களுடைய கடமை உணர்வு மிக பாராட்டுக்குரியது. இதுல திரு ஹீலர் பாஸ்கர் அவர்கள் இவருடைய உணவகத்திலே அந்த உணவை உண்டு மிகச்சிறந்த பாரம்பரிய அரிசியில் செய்யப்படுகிற இந்த உணவை பாராட்டி இருக்கிறார்கள். அவர் வழங்கிய 100க்கு 100 என்ற மதிப்பெண் வழங்கியுள்ளார்கள். மேலும் ஐயா அவர்கள் பல்வேறு ஊடகங்களிலும் இவருடைய
பாரம்பரிய சிவப்பு அரிசி உணவகத்தை பற்றி பாராட்டியுள்ளார்கள். மேலும் கலைஞர் செய்திகள், மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட், மக்கள் ஜங்ஷன் என்ற சேனலையும் இவருடைய இந்த உணவகத்தை பற்றி சிறந்த பாராட்டுகளை பெற்றுள்ளார். பாரம்பரிய சிவப்பு ரக அரிசிகளின் மூலம் உடல் நலம் என்ற தலைப்பிலே தன்னுடைய சிந்தனை உரையை இன்று ஐயா அவர்கள் வழங்க உள்ளார்கள். நம்முடைய இரண்டொழுக்க பண்பாட்டிற்கு இணங்க சிறந்த ஆசிரியர் பெருந்தகை திரு சம்பத் ஐயா அவர்களை நம்முடைய தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் மற்றும் மெய் அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடும் மகிழ்வோடும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இந்த சிந்தனை உரையை நமக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உள்ளப்பதில் இருக்கும் பரம்பொருளே, பரமாத்மாவே, கடந்த ஒரு மாதமாக என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் சூரியகளையும் சந்திரகளையும் இணைந்து உலக மக்களுக்கு இந்த பாரம்பரிய சிகப்பரிசி உணவகத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்ததற்காக இந்த நேரத்திலே இந்த இயற்கையும் பிரபஞ்சத்தையும் வணங்கி என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறேன். வணக்கம். நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். இப்ப எங்க அம்மா தெளிவா செம்மையா பேசியிருக்காங்க. எல்லாருமே நம்ம படித்த படிப்பு வாழ்க்கைக்கு பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் உதவுத ஒழிய இந்த உடலை பாதுகாக்கிறதுக்குரிய எந்த ஒரு வாய்ப்பையும் நமக்கு கொடுக்கலங்க. இதான் உண்மைத்தன்மை உள்ள ஒரு விஷயம். இப்ப இந்த உடலுக்கு ஒரு நோய் வருது, அந்த நோயை எப்படி கழிச்சு இந்த உடலை பாதுகாக்கணுங்கிற ஐடியா நம்ம யாருக்குமே கிடையாது. எல்லாருக்குமே ஏதோ ஒரு நிலைப்பாடு. இப்ப இந்த குழு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆன்மீகம் பற்றிதான் இருக்குது. இப்ப என்னுடைய அனுபவம் பாத்தீங்கன்னா, என்னுடைய குரு திருவண்ணாமலை உச்சி ஐயா உண்டம் நாராயண குரு நீண்ட நாட்களா அன்னம் குடிக்காம கொஞ்சம் பால் மட்டும் குடிச்சிட்டு இருந்த வரைக்கும் நல்லபடியா இருந்தாரு. அதுக்கு அடுத்தபடியே என்னுடைய குரு ஒரு வருடம் இங்க சேலம் மாவட்டத்துல மல்லிகர்ல சன்னாசி மலையிலங்கிற ஒரு மலையில இருந்தாரு. அவரும் பாத்தீங்கன்னா ஒரு 10 மாதங்கள் அன்னம் குடிக்காம இருந்தாரு. இது எதுக்கு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, இந்த உடல் நல்லபடியா இருந்தாதான் முக்தி பெற முடியும். இந்த உடலை வைத்துதான் இறைவனை பார்க்க முடியும். அப்ப இந்த உடலுக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த நோயை கழிக்கக்கூடிய வாழ்வியல் முறை நமக்கு தெரியணும். இதான் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில இருந்து என்னுடைய ஆன்மீக பயணம் 15 வருடங்க. இந்த ஒரு விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், இந்த உடலை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கும் பொழுது, இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய பாரம்பரிய ரகங்கள் எல்லாமே இல்லை, குறுகிய கால பயிர்கள் எல்லாமே 3 மாதத்திலே வளரக்கூடியது, முட்டிக்கு கீழே வளரக்கூடியதுங்க. மனிதன் கண்டுபிடித்த ரகங்கள் எல்லாமே எந்த விதமான மருத்துவ குணங்கள் இல்லாமல் சாப்பிடும் பொழுது வயிற்று பசி ஆட்டுவதற்கு மட்டுமே தகுதியாக இருக்கிறது. இதுவே இயற்கை கொடுத்த பாரம்பரிய ரகங்கள், சிகப்பு ரகங்கள் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ரகங்கள் ஏடுகளில் சொல்லப்பட்டிருக்கு. தமிழர் நெல்னு ஒரு புத்தகம் இருக்கு, நாச்சால். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஐயா நம்மளோட பயணம் செய்து அவங்க எழுதியிருக்க புத்தகத்துல பார்த்தீங்கன்னா 153 ரகங்கள் இருக்கு. அது திரு நெல் ஜெயராமன் ஐயா அவங்களுடைய இதிலே பாதுகாத்துட்டு வரப்படுதுங்க. என்னுடைய கடந்த 6 வருடங்கள்ல என்னுடைய உணவகத்தின் மூலியமாக இது வரைக்கும் நான் 73 ரகங்களுக்கு மேல பயன்படுத்தியிருக்கேங்க. இன்னைக்கு நடைமுறையில ஒரு அங்காடியில் நம்ம போய் பார்த்தோம்னா மாப்பிள சம்பா, பூங்கார், கருப்பு கவுனி, காட்டியானம், கருங்குருவை இந்த ரகங்கள் எப்பயுமே கிடைக்கும். சாப்பாட்டு அரிசியில பார்த்தீங்கன்னா கிச்சிலி சம்பா, தங்கஞ்சம்பா, தூயமல்லி, சிவன் சம்பா இந்த மாதிரி ஒரு குறுகிய கால ரகங்கள் மட்டும்தான் இன்னைக்கு நடைமுறையில கிடைக்கக்கூடிய அங்காடியில கிடைக்கக்கூடியதுங்க. ஆனா 1000த்துக்கும் மேற்பட்ட ரகங்கள், 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ரகங்கள் சொல்லப்படும் பொழுது, இருங்க மேடம், வெயிட் பண்ணுங்க, இதுக்குரிய ரீசன் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைட் இருக்கு, நான் பேசி முடிக்கிறேன், ஒரு இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன். அப்ப இந்த மாதிரி ரகங்கள், இவ்வளவு ரகங்கள் இருக்கும் பொழுது இப்ப நீங்க ஆசைப்படுறீங்க. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம ஒண்ணு எடுத்துக்கலாங்களேன். ஒரு பெண் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ரகம் ஒரு ஏஜ் அட்டன் பண்ண உடனே முதுகு தண்டுவடம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதுக்காக இயற்கை கொடுக்கப்பட்ட ரகம் பிசினின்னு ஒரு அரிசி கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பிசினிங்கிற அரிசியோடு உளுந்து சேர்த்து வெல்லம் சேர்த்து ஒரு களியாக அந்த காலகட்டத்தில் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த குழந்தையினுடைய முதுகு தண்டுவடமானது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், ஸ்ட்ரென்த்தா இருக்கும்.
பிற்காலத்துல பிரசவ காலங்கள்ல அந்த குழந்தைக்கு தேவையான உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பிசினின்னு ஒரு அரிசியை நீங்க தேடினீங்க அப்படின்னா அங்காடியில கிடைக்காதுங்க. இப்ப காளான் நமக்கு வந்து புத்தர் சாப்பிட்ட ரகம் 40 சத்துக்கள் உள்ளதா சொல்லப்படுது. இப்ப காளான் நமக்குலயே 2 ரகம் இருக்கு நடைமுறையில. ஒண்ணு சாம்பல் கலர்ல ஒண்ணு இருக்கு, ஒண்ணு ரெட் ரைஸ்ல இருக்கு. இப்ப இந்த ரகம் இப்ப நான் இந்த ரகத்தை நம்ம ப்ரொமோட் பண்றேன்னு வச்சுக்கங்களேன். நீங்க கேட்குறீங்க, கேட்டுட்டு இது ஒரு அங்காடியில போய் தேடினீங்கன்னா கிடைக்காது. ஏன் இந்த மாதிரி சிரமங்கள் இருக்கு அப்படின்னா, உற்பத்தியாளர்கள் எந்த ரகம் பாப்புலரா மக்கள் மத்தியில போய் ரீச் ஆயிருக்கோ அந்த ரகத்தை மட்டும்தான் நீங்க நடைமுறையில பயன்படுத்திட்டு வராங்க. இப்ப கருப்பு கவுனின்னு கேட்டீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லயே விற்கிறோம். இதுலயே வந்து கோ 56 ஹைபிரிட் வெரைட்டி இன்னைக்கு மார்க்கெட்ல வந்திருக்கு. இதுலயே நம்ம நாட்டு கவுனி, செட்டிநாடு கவுனி தான் வளவளப்பு நல்லாவே இருக்கும். ஒவ்வொரு ரகத்தையும் பத்தி கொஞ்சம் இண்டிவிஜுவலா நம்ம பேசலாம். நான் வந்து எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி பாரம்பரிய ரகங்கள் இயற்கை நமக்கு இவ்வளவு ரகங்கள் கொடுத்துருக்குன்னு நம்ம ஏடளவுல படிச்சாலும் நடைமுறை அளவுல பாத்தீங்கன்னா ஒரு 7-8 ரகங்கள், அதிகபட்சம் ஒரு 12-15 ரகம் மட்டும்தான் பயன்பாட்டுல இருக்குங்க. மீதி ரகங்கள் எல்லாமே வரல. இயற்கை விவசாயி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கிலோ இல்லைன்னா 2 கிலோ விதை நெல் மட்டும் வச்சுக்கிட்டு அதை மட்டும் அழிந்து போக விடாம திரும்ப திரும்ப கொஞ்சம் பண்ணிக்கிட்டு அதை மீட்டெடுத்து கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப நான் வந்து இந்த கடை வைத்து 6 வருடம் ஆயிடுச்சு. மக்கள் மத்தியில நான் ஒரு மீடியாவில் வரத்துக்குன்னு எனக்கு எடுக்கப்பட்ட காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா 4 வருடங்களை எடுத்துக்கிட்டேங்க. இப்ப நான் ஒரு அரிசியை பத்தி பேசுறேன் அப்படின்னா அந்த அரிசி வந்து மக்களுக்கு நோய் கழிக்குதா என்னங்கிறத ஆய்வுக்கு நான் எடுத்துக்கிட்டேங்க. இப்ப இன்னைக்கு அங்காடி வச்சிருக்கவங்க எல்லாருமே இப்ப நம்ம குறை சொல்லல, அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையான்னு தெரியல. 2வது ஒரு அங்காடியோட ஒரு உணவகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர்ந்ததா இருக்காதுங்க. எல்லாருமே அங்காடி வச்சிருக்காங்க, ஆனா உணவகமா சேர்த்து பண்ண யாருமே பண்ணலைங்க. மேக்சிமம் ரேருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா உணவகத்தோடு அங்காடி சேர்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு உணவகம் வந்து நம்மள்தான். ஐயா ஏலர் பாஸ்கர் ஐயா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 தடவைக்கு மேல வந்திருப்பாரு. நிறைய விஷயங்கள் அவரோட நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். அது அதோட இருக்கட்டும். அதை பத்தி நம்ம சேர்த்தோம்னா இந்த அரிசிகளை பத்தி நம்மளால பேச முடியாது. இப்ப நம்ம ஜென்ரலா வந்து நோய்களுக்குரிய ரகங்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சாப்பாட்டு ரகங்கள் இயற்கையா நம்ம ஜென்ரலா ஒரு அங்காடியில நம்ம வாங்கி சாப்பிடணும். நீங்க இயற்கைக்கு திரும்பணும்னு ஆசைப்படுறீங்க, நம்மளோட பாரம்பரிய வெள்ளை ரகங்கள் என்னென்ன சாப்பிடலாம் மேடம்? இப்ப காட்டுனீங்கல்ல அந்த சைடு காட்டுங்க மேடம். ஆத்தூர் கிச்சிலி சம்பா. இப்ப இங்க நடைமுறையிலைங்க இப்ப காட்டிருக்கக்கூடிய ரகம் கிச்சிலி சம்பா, தூய மல்லி, சிவன் சம்பா, தங்க சம்பா, மைசூர் மல்லி, வாசனை சீரக சம்பாங்க. இதுல வாசனை சீரக சம்பான்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரகம் வந்து 0% ஃபேட்டுங்க. நீங்க நெட்ல கூகுள்ல ரெஃபர் பண்ணாலும் வருங்க. இருக்கையிலேயே சன்ன ரகம்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்ப கட்டத்துல பயன்படுத்தணும். இதை விட சன்ன ரகம் பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் மல்லி. மைசூர் மல்லி தான் வெள்ளை ரகத்திலேயே நம்ம பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சன்ன ரகம். இப்ப நான் வந்து சாப்பிடணும், என்னோட ஃபேமிலிக்கு இந்த ரகங்களை நான் பயன்படுத்தணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மைசூர் மல்லியும் சிவன் சம்பா, கொஞ்சம் மேல காட்டுங்க மேடம். இந்த மைசூர் மல்லியும் சிவன் சம்பா இந்த 2 ரகம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சன்ன ரகமா இருக்கும். சாப்பாட்டுக்கு நல்லாவே இருக்கும். இதுக்கு மேல நீங்க மேல இருந்து சொல்லக்கூடிய ஆத்தூர் கிச்சிலி சம்பா, தங்க சம்பா இருக்கு பாருங்க, கீழே காட்டுங்க மேடம். இந்த தங்க சம்பா சாப்பிடும் பொழுது உடல் உள்ளுறுப்புகளை வந்து தங்கம் போல ஜொலிக்க வைக்கக்கூடிய தன்மை இந்த தங்க சம்பா அரிசி கிடைக்கும். இப்ப வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிளாக்கா இருக்கு, எனக்கு பிரைட்னஸ் தேவைப்படுது. இப்ப நம்ம ஃபேஷியல் எவ்வளவு பண்றோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலா இந்த தங்க சம்பா அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும் பொழுது முகம் வந்து பிரைட்னஸா தெரியும். நம்ம அனுபவ ரீதியை நிறைய பெண்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தகவல். தங்க சம்பா அந்த அளவுக்கு மாற்றம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ரகம். இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா ரொமேட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் ஒரு 8 வருடம் பிரச்சனை உள்ளவங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேருக்கு பக்கம் மேல ஆய்வு பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம நடைமுறையில உள்ள ரகங்களை சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு எந்த விதமான நோய்களும் குணமாகல. நான் மதிய சாப்பாட்டுல ஆய்வுக்கு எடுத்துக்கும் போது இந்த மாதிரி ஆத்தூர் கிச்சிலி சம்பா, தங்கஞ்சம்பா, தூய மல்லி, சிவன் சம்பான்னு சொல்லிட்டு இந்த பாரம்பரிய ரகங்களை வாரத்துல ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரகங்களை நான் மதிய சாப்பாட்டுல மாத்தி கொடுக்கும் பொழுது அவங்க கை விரல்கள்ல அங்கங்கே இருக்கக்கூடிய வீக்கங்கள் வந்து படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடணும். இதோட சேர்த்து நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணிடணும் அப்படின்னா காலையில இழுப்பப்பூ சம்பான்னு ஒரு பாரம்பரிய அரிசியில கஞ்சி குடிக்க சாப்பிட்டுட்டு வர சொல்லியிருந்தோம். அதோடு சேர்த்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. மேடம் இதுக்கு முன்னாடி
ஒயிட் ரைஸ் பத்தி ஒரு ஒரு ஸ்லைடு இருக்கும் பாருங்க மேடம். ஒயிட் ரைஸ் பத்தி அதில் இதுக்கு போங்க இன்னும் அடுத்து. இது என்ன படிங்க மேடம், இப்படி என்ன பண்ணுங்க, இப்படி கீழே வாங்க. இப்போ வந்து ஒரு ஒயிட் ரைஸ் தான் நான் 3 வெரைட்டியே காமிச்சிருக்கேங்க. இப்போ நம்ம வந்து நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தெளிவு வேற நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நான் ஹோட்டலோட பண்றதுனால இந்த 3 டைப் ஆஃப் ரகங்களையும் நம்ம பயன்படுத்துறோங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது கைக்குத்தலுங்க. ரொம்ப டார்க்கா இருக்கு, ரேஷன் அரிசி கலர்ல உங்களுக்கு தெரியுது பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் உள்ள ரகம் வந்து கைக்குத்தல் அரிசி. அதாவது நீங்க எப்படி சாப்பிடணும், வாழ்வியல் முறைக்கு உணவு முறை எப்படி கொண்டுட்டு வருங்கிறத இந்த காணொலியில உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேங்க. இப்ப நேர்ல வரும்போது நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை அந்த காணொலியிலே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். இந்த அரிசி பாத்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 1.5 மணி நேரம் வேகும். சத்துக்கள் அப்படியே கிடைக்கும், நீங்க எப்படி வேணாலும் சாப்பிடலாம். இப்ப நடைமுறையில இன்னைக்கு 1.5 மணி நேரம் வேக வச்சு சாப்பிடக்கூடிய மனநிலை நமக்கு இல்லைங்க. மிஞ்சி போனா நீங்க குக்கர்ல வச்சுக்கலாம். அடுத்து வாங்க மேடம், அப்படியே கொஞ்சம் ஸ்லைடு மேல எடுத்துங்க மேடம். இது வந்து ஒற்றைப்பட்டை தீட்டுதல். இது வந்து செமி பாலிஷ்டுங்க. இது எல்லாருமே சாப்பிடலாம். சத்துக்கள் வந்து நமக்கு வந்து அப்படியே கிடைக்கும். இப்ப நீங்க நார்மல் ரைஸ் மில்ல, இப்ப நீங்க தான் மாடர்ன் ரைஸ் மில் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நார்மல் ரைஸ் மில்ல பாத்தீங்க அப்படின்னா ரைஸை போய் கொண்டு போய் மிஷின்ல கொடுத்தா இந்த டைப்ல வருங்க. இது ஒற்றைப்பட்டை தீட்டுதல், நம்ம சொல்றது செமி பாலிஷ்டுன்னு சொல்லுவோம். குறைந்தபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் வேகுங்க. சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கும். அதனோட நார்ச்சத்து ஃபைபர் கண்டென்ட் 80% இதுல பார்க்கலாங்க. இந்த சாப்பாடு ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு அடுத்து வாங்க மேடம். இப்போ நான் எதுவுமே பழகலை, புதுசா நான் முதல்ல இந்த பாரம்பரிய உணவுக்குள்ள வரேன் அப்படின்னா இந்த மீடியம் டைப் ரைஸ், இது வந்து ஃபுல் பாலிசிட்டி கிடையாதுங்க. இது மீடியம் டைப் ரகங்க. அது ஒரே ரகத்தை நான் 3 டைப்பா உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இந்த 3 டைப்பு நம்ம கடையில கிடைக்கணும். இது வந்து இந்த மீடியம் டைப் பார்த்தீங்கன்னா நார்மலா இப்ப நீங்க வீட்டுல சமைக்கிற மாதிரி ஒரு 20 நிமிஷத்துல வெந்துருங்க. இந்த மாதிரி அரிசிகளை இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இதை ட்ரை பண்ணலாம். அடுத்து சிங்கிள் பாலிசிட்டி ட்ரை பண்ணலாம். விருப்பம் இருக்கவங்க கைக்குத்தல் ட்ரை பண்ணலாம். இந்த மீடியம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்க. நீங்க வந்து இயற்கைக்கு திரும்பணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அரிசி வாங்கும் போது நீங்க என்ன பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ஐடியா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. அதே மாதிரி ஒயிட் ரைஸ் மேடம், அந்த ஒயிட் ரைஸ் ரேட் திரும்ப கொடுங்க மேடம். இப்ப நான் வந்து உங்களுக்கு 7 நாளைக்கு 7 ரகம் சொல்றேன் பாருங்க. ஆத்தூர் கிச்சிலி சம்பா, தங்கஞ்சம்பா, தூயமல்லி 3வது நாளுங்க, சிவன் சம்பா, வாசனை சீரக சம்பா, மைசூர் மல்லி. இப்போ 6 ரகம் சொல்லியிருக்கீங்க. 6 நாளைக்கு 6 ரகம். இதுல இல்லாத ரகம் வந்து சித்த சன்னான்னு ஒரு ரகம் இருக்குங்க, 7 ரகம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியே தேங்காய் பூ சம்பா, சேலம் சன்னா, சொர்ணா மசூரி, இது வரைக்கும் 10 ரகம் சொல்லியிருக்குங்க. நீங்க இந்த 10 ரகத்துல அவைலபிளா கிடைக்கக்கூடிய ரகங்கள் இப்ப நம்ம ஸ்லைட்ல போட்டிருக்க இந்த 6 ரகங்கள் மேக்சிமம் கிடைக்கும். மற்ற இடத்துல கிடைக்குதே இல்லையா தெரியலங்க, நம்ம கடையில எப்பயுமே கிடைக்கும், அங்காடியில கிடைக்கும் இந்த மாதிரி ரகங்களை. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்ப எனக்கு வந்து இப்ப நான் சன்ன ரகம்னு ஒரு 2 ரகத்தை சொல்லியிருக்கேன், நீங்க நோட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன். எனக்கு மைசூர் மல்லி கொடுங்க, சிவன் சம்பா மட்டும் கொடுங்க நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த 2 ரகத்தினுடைய சத்துக்கள் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். மற்ற ரகத்துல உள்ள சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்காது. இப்ப கிச்சடி சம்பா எடுத்துக்கிட்டோம்னா கால்சிய சத்து ரொம்ப அதிகமா இருக்குங்க அதுல. அப்ப நீங்க கிச்சடி சம்பா சாப்பிடும் போது அந்த கால்சிய சத்து உங்களுக்கு கிடைக்குங்க. இப்படி ஒவ்வொரு தங்க சம்பா சாப்பிடும்போது என்ன மாற்றம் நடக்குன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த ரகங்களை நம்ம எப்படி வாங்கி சாப்பிடலாம்? இப்போ ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு ஒரு மூட்டை தேவைப்படுது அப்படின்னா, இப்ப உங்களுக்கு தூயமல்லி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா தூயமல்லி மட்டும் வாங்கி ஒரு 25 கிலோ வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுங்க. இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்ப உங்களுக்கு 6 ரகம் சொல்லியிருக்குங்க. ஒவ்வொரு ரகத்துல ஒரு 4 கிலோ, 6 நாங்க 24, இப்ப 7 நாங்க 28, இன்னொரு ரகத்தை சேர்த்து கூட வாங்கிக்கலாம். ஏதோ ரகத்துல கலந்து நம்ம வாங்கிக்கலாம். ஒரு 28 கிலோ வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்க 25 கிலோ கலந்து கொடுக்க சொல்லி 6 ரகத்துல சாம்பிளா நீங்க சாப்பிட்டுட்டே வரணுங்க. அப்ப இந்த 6 ரகத்தினுடைய மருத்துவ குணம் நமக்கு உடலுக்கு கிடைக்கும். உடல்லயும் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் நடைமுறையில இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடியது. அங்காடியில உள்ள ரகங்கள் இதுதாங்க இன்னைக்கு அவைலபிளா. இப்ப நீங்க நெட்ல படிச்சுட்டு ஏதோ ஒரு புது ரகம் படிச்சிருக்கோம், அந்த ரகத்துக்கு மருத்துவ குணம் இருக்கு, அந்த ரகம் கிடைக்கணுமான்னு நீங்க தேடினீங்கன்னா கட்டாயமா கிடைக்காதுங்க. இன்னைய லெவல்ல அவைலபிளா உள்ள ரகம். அதுக்கடுத்து ரெட் ரைஸ் வாங்க மேடம். ஓகே மேடம். ஃபர்ஸ்ட் பெண்கள்ல இருந்து பெண்கள் சைடே போடுங்க மேடம் பார்க்கலாம். ஜூம் பண்ணுங்க மேடம். இப்ப ஒயிட் ரைஸ்ல வந்து நம்ம 3 டைப் பார்த்தோங்க. ஒன்னு கைக்குத்தல், சிங்கிள் பாலிசிடு, மீடியம்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப் பார்த்தாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இப்ப ரெட் ரைஸ்ல ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து கைக்குத்தல்ங்க. அது பக்கத்துல உள்ளது வந்து பாத்தீங்கன்னா
சிங்கிள் பாலிஷ்டு. இதுதான் வந்து நம்ம உலக்கையில குத்தி உலக்கையில குத்துனோம்னா அந்த ரெட் ரைஸ் நெல்ல போட்டு குத்தும் போது இந்த டைப்ல தான் வருங்க. சைட்ல பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, அந்த கலர் கம்மியா இருக்கக்கூடிய அந்த டைப்ல நமக்கு அரிசி கிடைக்கும். இப்ப ஃபுல் டார்க்கா உள்ள அந்த ரெட் ரைஸ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, காலையில ஒரு வேளை கஞ்சி வச்சுக்கலாங்க. இப்ப மதியம் நான் சாப்பிடணும் அப்படின்னா ரெட் ரைஸ் நான் கொண்டுட்டு வரோம் அப்படின்னா, கேரளா மட்ட அரிசி மாதிரி இருக்கக்கூடிய இந்த பக்கத்துல உள்ள அரிசியில நம்ம சாதம் வடிச்சு சாப்பிடலாங்க. இப்ப இந்த அரிசி நம்ம ரெட் ரைஸ்ல செமி பாலிஷ்டு சாப்பிடணும் அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு 2ல இருந்து ஒரு 3 மணி நேரமாவது ஊற வச்சோம்னா, ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் இந்த அரிசி வந்து வேகும். அப்படியே கொஞ்சம் ஸ்லைடு கொஞ்சம் கீழே இருக்குங்க மேடம். இப்ப ரத்தசாலின்னு ஒரு ரகத்தை கொடுத்துருக்குங்க. இப்ப இந்த ரத்தசாலினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, உடம்புல ரத்தம் ஊறுங்க. ரத்த சோகை உள்ளவங்க, கர்ப்பிணி பெண்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய ரகம். நான் என்ன சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் போட மாட்டேங்குது, எனக்கு வெயிட் போடணும்னு நினைச்சாலும் இந்த ரத்தசாலி அரிசி சாப்பிடலாங்க. ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. இப்ப இந்த ரத்தசாலியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே உலகத்திலேயே சிகப்பரிசியில சன்ன ரகம் இந்த ஒரு அரிசி தாங்க. அரிசி ரொம்ப மணமா இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியா உள்ள ரகம் இந்த ஒரு ரகம் தாங்க. இப்ப இந்த ரகம் வந்து பெரும்பாலும் வந்து சாப்பாட்டு அரிசியா நம்மள்ட்ட கிடைக்காது. இது வந்து கைக்குத்தலா தான் கிடைக்கும். இதுல பச்சையும் கிடைக்கும், புழுங்கல் கிடைக்குங்க. பச்சையில கஞ்சி வச்சுக்கலாம், புழுங்கல்ல சாதம் வச்சு சாப்பிடலாங்க. என்னோட மனைவி 2வது குழந்தைக்கு இருக்கும் பொழுது கருப்பு கவுனி கஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு பூங்கார் அரிசியில சாதமும் ரத்தசாலி அரிசியில சாதமும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல ஒரு ஹீமோகுளோபின் கம்மியா இருந்துன்னு சொன்னவங்க டாக்டருங்களே ஒரு டெலிவரி டைம்ல போய் செக்அப் பண்ணும் பொழுது ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. தைராய்டு பிரச்சனை இருக்குன்னு சொன்னவங்க நாங்க மாத்திரை எதுவும் சாப்பிடல, பூங்கார் அரிசி மட்டும் தான் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம். அதோடு சேர்த்து காலையில ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டாங்க. வல்லாரைக்கீரை சாப்பிட்டாங்க. டேப்லெட் வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிடல, தூக்கி கடாசியாச்சு. இந்த பாரம்பரிய அரிசியை எங்களுக்கு மீட்டெடுத்துச்சு. என்னோட முதல் குழந்தை சிசேரியனா இருந்தது. 2வது குழந்தை இயற்கையினோட அனுக்கிரகத்தால நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுங்க. இந்த டெலிவரி நமக்கு வந்து ஒரு 19 மணி நேரம் வரைக்கும் போராடக்கூடிய ஒரு காலகட்டமா இருந்துச்சு. இயற்கையின் மூலமாக திரும்பவும் அதுக்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடித்து இன்னைக்கு நார்மல் டெலிவரிக்குரிய ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1/2 மணி நேரத்திலேயே டெலிவரி பண்ணக்கூடிய அளவுக்கு முத்திரைகள் பயிற்சி நமக்கு இறைவனுடைய அனுக்கிரகத்தால நமக்கு கிடைச்சிருக்கு. உணவோடு சார்ந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்குரிய அறிவுகளையும் நம்ம இன்னைக்கு நம்ம வளர்த்துக்கணும். ஆரம்ப கட்டத்துல அரிசி மட்டும் அறிவு மட்டும் தான் நமக்கு இருந்துச்சு. இந்த உடலை பாதுகாக்கிறதுக்கான தேடல் நமக்கு அதிகமா இருந்ததுனால இன்னைக்கு முத்திரைகள் பயிற்சி, அதுக்கு அடுத்தபடியா வந்து கலைகள் எல்லாமே நம்ம ஓரளவு கற்றுருக்கோம். இப்போ சரைகளை சார்ந்தும் நம்ம நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கோம். இயற்கையினோட அனுக்கிரகத்தால அந்த கலையும் நமக்கு இறைவனோட அனுக்கிரகத்தால கிடைச்சிருக்கு. அது அது சார்ந்து நம்ம நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம போயிட்டு இருக்கோங்க. ஆக மொத்தம் ஒரே வழிதாங்க. இறைநிலை அடையணும்னா அந்த உடல் பாதுகாக்கப்படணும். உடலுக்கும் நோய்கள் வரும். மகான்களும் சித்தர்களும் இந்த உலகத்துல மனித இனத்தை பாதுகாக்கிறதுக்காக நிறைய வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க. எல்லாமே மறைபொருளாவே இருக்கு, மறைந்து போயிருக்கு, யாருமே கடைபிடிக்கலைங்க. இப்ப இந்த உலகத்துல இன்னைக்கு சமீப காலத்துல வரக்கூடிய ஒரு சுகரோ, கொலஸ்ட்ராலோ, கேன்சரோ, உடல் பருமனோ, எப்பேற்பட்ட வியாதிகளா இருந்தாலும் நமது இந்த பாரம்பரிய உணவு மூலியமா நம்ம இருக்கும் பொழுது நோய்கள்ல இருந்து கட்டாயமா நம்மளால வெளியே வர முடியுங்க. அதுக்கு அடுத்தபடி கீழே வாங்க மேடம். அடுத்த ஸ்லைடு காட்டுங்க மேடம். இந்த அரிசி தாங்க பிசினி அரிசி, நம்ம ஏற்கனவே சொன்னது. இப்ப இந்த பிசினி அரிசி வந்து எனக்கு கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு முன்னாடி ஒரு 15 கிலோ அரிசி கிடைச்சதுங்க. இப்பதான் இப்ப அந்த 5 வருடம் முடிஞ்சு இப்ப 6வது வருடம் நம்ம போயிட்டு இருக்கு. சமீப காலத்துல ஒரு 25 கிலோ அரிசி கிடைச்சதுங்க. அவ்வளவுதான், அதுக்கு மேல எனக்கு அந்த அரிசி கிடைக்கல. அதோடு சேர்த்து பாத்தீங்கன்னா கல்லுண்டை சம்பா, நம் முன்னோர்கள் போர் வீரர்கள் படை வீரர்கள் சாப்பிட்ட ரகம். மிளகு சம்பா, மல்யுத்த வீரர்கள் சாப்பிடக்கூடிய ரகங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி, கிடைக்கிறது இல்லை. இது அவைலபிளா கிடைக்கக்கூடியது. பிசினி இப்ப நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கு. பின்னாடி திரும்ப கிடைக்குமான்னு நமக்கு தெரியாதுங்க, அவைலபிளா உள்ளது மேடம். அடுத்த ஸ்லைடு காட்டுங்க மேடம். அடுத்து மேடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. ஆண்கள் என்ன ரகங்கள் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ரகம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா. இதனுடைய வரலாறு மிகப்பெரிய ஒரு வரலாறா இருக்குதுங்க. மாப்பிள்ளை சம்பா வந்து ஆண்களுக்கான சிறப்பு ரகம். வாலிப பசங்க சாப்பிடக்கூடியது,
சின்ன குட்டி குழந்தைலேருந்து ஆண் குழந்தைங்கள்லேருந்து சாப்பிடக்கூடிய ஒரு ரகம். உடலுக்கு தேவையான வலு, ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த அரிசி களைஞ்ச நீரை குடிச்சாவே அல்சர் குணமாகும்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சுகருக்கும் நல்லாவே ஆன்சர் பண்ணுதுங்க. இந்த மாப்பிளை சம்பா இந்த அரிசியில சாதம் அடித்து பழைய சூறாக 48 நாட்கள் சாப்பிட்டு வர இழந்த ஆண்மையை பெற முடியும்னு வரலாறுகள் சொல்லப்படுது. இப்ப நாங்க வந்து இந்த மாப்பிளை சம்பா அரிசியில நான் தொடர்ந்து ஒரு 10 நாள் 15 நாள் பழைய சோறு சாப்பிட்டேன்னா எனக்கு வெயிட் போடுங்க நடைமுறையில. நீங்க வந்து நான் இயற்கையாவே நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, இப்ப நம்ம நிறைய பேருக்கு வெயிட் குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்க பாரம்பரிய அரிசியில எந்த அரிசியில கஞ்சி குடிச்சாலும் உடல் பருமன் அதிகமா இருந்தா வெயிட்டை குறைக்குங்க. ரொம்ப லீனா இருந்தீங்கன்னா அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்க. வெயிட்டை நம்ம ரொம்ப ரொம்ப குறைக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரொம்ப தீர்வா இருக்குங்க. அந்த அரிசியை பத்தி நம்ம அடுத்த கட்டத்துல பார்க்கலாம். இப்ப இந்த மாப்பிளை சம்பா அரிசியில வந்து பழைய சோறு 48 நாட்கள் சாப்பிடணுங்க. குழந்தை இல்லாம இருக்கு, ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா மாப்பிளை சம்பா அரிசியில கஞ்சி பழைய சோறு சாப்பிடலாம். அதோட மாப்பிளை சம்பா அரிசியில இன்னைக்கு வந்து அவுள் கிடைக்குதுங்க, அந்த அவுள் சாப்பிடலாம். அப்புறம் அந்த 3 வெரைட்டி வச்சிருக்கேன். கடைசியா உள்ளது அவுளுங்க, ரெண்டாவது உள்ளது வந்து மாப்பிளை சம்பாவில் செமி பாலிசிரிங்க. இப்போ இந்த அரிசியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு குழந்தை இல்லாம இருக்காங்க, நீண்ட காலமா பிரச்சனை இருக்கு, ஒரு ஆணுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்கள நம்ம என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, காலையில ஒரு மாப்பிளை சம்பா மண்பானை பழைய சோறு குடிக்கலாம். மதியம் வந்து அதே அரிசியில செமி பாலிசிரியில சாதம் அடிச்சு சாப்பிடலாம். ஈவினிங் அந்த அவுள் ஊற வச்சு சாப்பிடலாங்க. இது மிகப்பெரிய ஒரு தீர்வா இருக்கும். இதோடு சேர்த்து பிரச்சனை ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா மண்முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்கு, 5 பஞ்சபூதங்களை சரி செய்யக்கூடிய அந்த மண்முத்திரையும் சேர்த்து பயிற்சி எடுத்துட்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு தீர்வா இருக்குங்க. உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்குங்க. நம்மளுடைய பதிவுல குழந்தை இல்லாம வந்தவங்களுக்கு மண்முத்திரை மூலியமாவும் நல்ல தீர்வுகள் கிடைச்சிருக்குங்க. அது அனுபவ பதிவு நம்மள்ட்ட ரெக்கார்டு பதிவுகளே நம்ம கையில அவைலபிளா இருக்குங்க. அடுத்த போடுங்க மேடம் ஸ்லைடு. கருங்குருவை இந்தியாவிலே வயாகரா அரிசின்னு பேர் சொல்லப்பட்டது. நரம்பு தளர்ச்சிக்கு மிக ஸ்பெஷலைஸ்டு ரகம், கண் பார்வைக்கு மிக சிறந்த ஒரு ரகங்க. நம் முன்னோர்கள் காலரா, வெண்குஷ்டம், உடம்பு சரியில்லைன்னா இந்த பாரம்பரிய அரிசியில வந்து கஞ்சி காய்ச்சி குடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த ரகம், மோகத்திற்கு சிறந்த ரகம்னு வரலாறுகள் சொல்லப்படுது, ஏடுகளில் எழுதப்பட்டிருக்குங்க. கருங்குருவி அரிசி சாப்பிடலாம். இப்ப குழந்தை இல்லாம ஒருத்தர் இருக்காரு, ஆண்களுக்கு என்ன அரிசிகள் சாப்பிடலாம்னா மாப்பிளை சம்பா அரிசியோடு சேர்த்து கருங்குருவி அரிசி சாப்பிடலாங்க. இந்த 2 அரிசி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா உடல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும். அடுத்து வந்து பூங்கார் அரிசி காட்டுங்க மேடம். என்ன பாட்டுங்க, இதோட இந்த பாட்டு பெண்களுக்கான சிறப்பு ரகம். இப்ப இதுல வந்து 3 அரிசி கொடுத்துருக்குங்க. நம்ம இதை பத்தின மருத்துவ குணத்தை பத்தி நான் பேசல. இப்ப பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருக்கு, பீரியட்ஸ் டைம்ல மாசம் மாசம் வந்து வயிற்று வலி கடுமையா இருக்குங்க, வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, எனக்கு தைராய்டு இருக்கு, 6 மாசத்துக்கு ஒருக்கா பீரியட் வருது, இப்படி ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் தொடர்ந்து ஒரு 3 மாதங்களோ ஒரு 6 மாதங்களோ இந்த பாரம்பரிய அரிசியில சாப்பிட்டு வரும் பொழுது உங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே இந்த பூங்கார் அரிசி உங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்கும். அதோடு சேர்த்து மேல அப்படியே கொஞ்சம் நகர்த்துங்க மேடம். ரத்தசாலி எடுத்துக்கலாம். ரத்தம் ஊறுங்க, உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனை அதுவும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கும். இடுப்பு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பேக் பெயின் அதிகமா இருக்குன்னா பிசினி அரிசி கூட நம்ம சேர்த்து எடுத்துக்கலாங்க. இப்ப வந்து வீட்டுல யாராவது வந்து மாசமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பூங்கார் அரிசியோடு சேர்த்து ரத்தசாலியை நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குங்க. இப்ப மாசமா இருக்கும்போது ஹீமோகுளோபின் லெவல் கட்டாயமா குறையுங்க. அப்போ வந்து நம்ம ரத்தசாலி அரிசியை வந்து பயன்படுத்தும் பொழுது ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். மாதுளம்பழத்தோடு சேர்த்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கும் பொழுது அதனோட இதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும். வெறும் மாதுளம்பழமா சாப்பிடாம நெல்லிக்காயோட சேர்ந்து சாறு எடுத்து குடிச்சுக்கிட்டு இந்த ரத்தசாலி அரிசி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா கட்டாயமா ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சிகப்பு ரக அவுள் எதை சாப்பிட்டாலும் நல்ல மாற்றம் இருக்குங்க. இதுலயும் நம்மள்ட்ட பூங்கார் அரிசியில அவுள் கிடைக்குதுங்க. கருங்குருவி அரிசி ஆண்களுக்குரியதுலயும் அவுள் நம்மள்ட்ட கிடைக்குங்க. ரொம்ப ரேர் வெரைட்டி. நான் வந்து உணவு சார்ந்த மருத்துவமா பாக்குறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் எப்பயுமே நம்மள்ட்ட கலெக்ஷன்ல இருக்குங்க மேடம்.
அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க மேடம். இன்னும் வேற ஏதாவது ஸ்லைடு பார்க்கறது இருக்குங்களா மேடம்? ஓகே மேடம், ரைட் மேடம். அதுக்கு அடுத்து வந்து கஞ்சி மேடம். கஞ்சி பற்றி பேசலாம் மேடம். எல்லாமே பார்த்தாச்சு மேடம். க்ளோஸ் பண்ணிவிடுங்க மேடம். ஓகே. அதுக்கு அடுத்து இப்போ வாரத்தில் 7 நாட்களுக்கு கஞ்சி எப்படி வைக்கலாம்? காலை உணவு மிக சிறப்பான உணவு கஞ்சி. இப்போ என்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு டாபிக் பற்றி பேசினா நிறைய விஷயங்களை பேசிகிட்டே போகலாம். நான் சிகப்பு உணவு சார்ந்து தான் டைட்டில் கொடுத்துருக்கனால நான் வேற எந்த டைட்டிலுக்கும் உள்ள போகலை. கஞ்சி எப்படி வைக்கிறது இன்னைக்கு வந்து மிக ஐயா ஹேலர் பாஸ்கர் ஐயா அடிக்கடி சொல்லுவாரு, கஞ்சி வைக்கிறதே நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா மக்கள் மத்தியில ப்ரொமோட் பண்ணணும். இது எப்படின்னு நம்ம மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துல 7 நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம கடை லீவுங்க. மீதி 6 நாட்களும் காலையில 5:30 மணிக்கு அடுப்பு பற்ற வச்சிருவாங்க. விறகு அடுப்புல மண்பானையில. அரிசி வந்து நைட்டே ஊற வச்சிருவோம். அரிசி வந்து வறுக்க மாட்டோம், உடைக்க மாட்டோம். ஒவ்வொரு சிகப்பு ரக அரிசியிலையும் வந்து தோல்ல வந்து ஆந்தோசைனிங்கிற ஒரு நிறமி இருக்கு. அந்த நிறமி தான் அவ்வளவு வேலைகளை பார்க்கணும். இப்ப கருப்பு நிறமா இருக்கக்கூடிய கருப்பு எள்ளு, கருப்பு கொள்ளு, கருப்பு பீன்ஸு, கருப்பு கவுனி, இதெல்லாம் கருப்பு கலர்ல இருக்கோ அதுல எல்லாமே அந்த விட்டமின் டி சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய தன்மையை பெற்று வச்சிருக்குங்க. அதுல ஆந்தோசைனிங்கிற நிறமி இருக்கு. நமக்கு அது மிகச் சிறப்பான எதிர்ப்பு சக்தியில கொடுக்குதுங்க. இப்ப சிகப்பு ரக அரிசிகள்ல சாப்பிடும் பொழுது இப்ப நீங்க சிறுதானியங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திணை, சாமை, குதிரவாளி, வரகு, பனிவரகு, கேழ்வரகு, இந்த இந்த லிஸ்டோட அதுல முடிஞ்சிருச்சுங்க. இப்ப நீங்க ஒவ்வொரு ரக அரிசிக்கும் சொல்லக்கூடிய மருத்துவ குணங்கள் எல்லாமே சிறுதானியங்கள் அந்த அளவுக்கு இருக்கானா? இல்ல. நம் முன்னோர்கள் அதிகமா நிலத்துல வாழக்கூடியவங்க பயன்படுத்தக்கூடிய ரகங்கள் பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள்ல வரகு அதிகமா பயன்படுத்திருக்காங்க. கேழ்வரகு, நாட்டு கம்புங்க. நாட்டு கம்பு அதிகமா பயன்படுத்தக்கூடாது. நாட்டு கம்பு வந்து குளிர்ச்சி. அதிகமா பயன்படுத்தும் பொழுது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இப்ப மழை காலமா இருக்கு. இப்ப நார்மலா நம்ம மழை காலத்துல என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ராகி எடுத்துக்கலாங்க. ராகி வந்து சூடு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கபதேகியா இருக்கிறாங்க, எந்த நேரமும் சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ராகியை அதிகமா நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இப்ப வந்து உஷ்ண உடல் எந்த நாளத்திலையும் உஷ்ணமா இருக்க உடல் அப்படி இருக்கவங்களுக்கு கம்பு நடைமுறையில அவங்களுக்கு அதிகமா கொடுத்துக்கலாங்க. இந்த இந்த அறிவு வந்து நம்ம கட்டாயமா வளர்த்துக்கணும். இதை சார்ந்து நம்ம தெளிவுபட்டுக்கலாம். சிறுதானியங்களை அதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். அதுக்குள்ள நம்ம வேணாம். இப்ப ரெட் ரைஸ்ல உள்ள வரும்பொழுது நம்ம இது ஒவ்வொரு அரிசிகளுக்கு இவ்வளவு மருத்துவ குணம் உள்ள மாதிரி சிறுதானியங்களை அந்த அளவுக்கு நம்மளுடைய அனுபவ ரீதியா பார்க்கும்பொழுது இல்லை. நடைமுறையில சிகப்பரிசியை ஏன் எல்லாரும் டச் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா சமைக்கிறதுல சிரமம் இருக்கிறதுனால இதை யாரும் அதிகமா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப கஞ்சி நாங்க வந்து நைட்டே அரிசி ஊற வச்சுட்டோம். ஊறுதுங்க. நைட்டு ஃபுல்லா ஊறும் பொழுது அந்த அரிசியினுடைய சாயம் வந்து அதுல இறங்கிடும். அப்ப அரிசி வந்து காலையில அடுத்து நம்ம உலைக்கு போடும் பொழுது அரிசி மட்டும் போட்டுட்டு அந்த தண்ணியை கீழே ஊத்திடக்கூடாதுங்க. அந்த கலரோட உள்ள சாயங்கள் அந்த தண்ணியை அப்படியே உலைக்கு நம்ம மாத்திக்கிறோங்க. நாங்க நார்மலா விறகடுப்புல தான் பண்றோம். விறகடுப்புல தான் சமைக்கிறோம். சீமை கறிவேலை மரங்களை கூட கொண்டுட்டு போய் நம்ம அடுப்ப சமைக்கிறதில்ல. ஏன்னா அதுலயும் விஷத்தன்மை இருக்கிறதுனால நம்ம பயன்படுத்துறதில்ல. அந்த அளவுக்கு நுணுக்கமா நம்ம பார்க்குறோம். மண்பானையில வேகிறதுனால கிட்டத்தட்ட 1.5 1.25 மணி நேரம் சமையல்ல வந்து நம்ம ரெடி ஆகுங்க. ஒரு 1 மணி நேரம் கழிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் மிளகும், சீரகம், இஞ்சி, பூண்டு, மல்லித்தலை, கருவேப்பிலை, புதினா இலை, சின்ன வெங்காயம், தேங்காய் துருவல் இதெல்லாம் கஞ்சி இறக்குறப்ப போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பூண்டு மட்டும் முதல்ல போட்டுருங்க. ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரத்துல கொஞ்சம் வேகட்டுங்கிறதுக்காக போட்டுரும். ஒரு கஞ்சி வந்து ஒரு 1.5 மணி நேரத்துல நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பிற்பாடு மிளகு, சீரகம், நான் சொன்னக்கூடிய இஞ்சி, மல்லித்தலை, கருவேப்பிலை, புதினா இலை எல்லாமே பச்சையா போடுவாங்க. எதையும் நம்ம வந்து என்ன பண்றது இல்லை அப்படின்னா வறுத்து வணக்கி எதுவும் பண்றது கிடையாது. அப்படியே பச்சையா மிளகு, சீரகம், இஞ்சி மட்டும் தட்டி போட்டுருவோம். மற்றது எல்லாமே அப்படியே போட்டுருவாங்க. தேங்காய் துருவல் கடைசியா நம்ம சேர்த்துருவோம். விருப்பம் இருக்கவங்க தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு வகையான டேஸ்டா இருக்குங்க. தேங்காய் துருவல் காம்பினேஷன் அருமையா இருக்கும். 1.5 1.25 மணி நேரம் நான் சொல்றது இப்ப விறகடுப்புக்காக நான் சொல்லியிருக்கேங்க. விருப்பம் இருந்தா நீங்க நோட் பண்ணிக்கங்க. இல்லைன்னா நான் கிளாஸ் முடிஞ்சதும் மேடத்திட்ட சொல்லி அந்த கஞ்சில என்னென்ன சேர்க்கலாங்கிறத சொல்றேன். இல்லை தனிப்பட்ட வீடியோ இருக்கு, அதை வேணா திரும்ப நான் உங்களுக்கு அனுப்புறேன். நான் உங்களுக்கு இப்ப நார்மலா எனக்கு வந்து விறகடுப்பு சாத்தியம் கிடையாது. இப்ப நார்மலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டுல நான்
கேஸ்ல தான் பண்ண போறோம். அதுக்கு என்ன ஐடியான்னு கேட்டீங்கன்னா, இப்ப அரிசியை வந்து நம்ம வறுக்க வேணாம், உடைக்க வேணாங்க. தோல்ல தான் அவ்வளவு சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம வறுக்க வேணாம்னு நம்ம சொல்றோம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பவுடர் பண்ணிக்கிறாங்க. பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு சுடு தண்ணியில ஒரு 2 ஸ்பூன் போடுவாங்க, கொதிக்க வைப்பாங்க, குடிச்சிருவாங்க. 1 டம்ளர் 1.5 டம்ளர் குடிச்சிட்டு முடிச்சிருவாங்க. இப்ப குவாண்டிட்டி வந்து எடுக்கக்கூடிய குவாண்டிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால ஒரு நோய்க்காக நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா தீர்வுங்கிறது ரொம்ப லேட்டா கிடைக்கும். நான் என்னுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 100 கிராம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். ஒரு 100 கிராம் ஒரு சின்ன டம்ளர்ல நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ஃபேமிலியில ஒரு 2ல இருந்து 3 பேர் வரைக்கும் குடிக்கலாம். மினிமம் 2 பேராவது அதுல கஞ்சி குடிக்கலாங்க. இப்ப அரிசியை வந்து வறுக்காம உடைக்காம மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு சுத்து சுத்துனீங்கன்னா அரிசி 2ஆ நாளா உடைச்சிருங்க. ஒரு 4, 5 சுத்து சுத்தினா பவுடரா போயிருங்க. 2ஆ நாளா உடைச்ச அரிசியை அப்படியே நீங்க ஒரு பாத்திரத்துல போட்டு ஊற வச்சிருங்க. நைட்டு ஃபுல்லா ஊறட்டும். காலைக்கு நார்மல் பாத்திரத்துல கேஸ்ல வச்சுட்டு வேக விடுங்க. அதுல 4 பூண்டும் சின்ன வெங்காயம் போட்டுருங்க, வெந்துரட்டும். கடைசியா கஞ்சி ஒரு 1/2 மணி நேரத்துல 3/4 மணி நேரத்துல கஞ்சி வெந்துருங்க. அதுல மிளகு, சீரகம், இஞ்சி, மல்லித்தலை, கருவேப்பிலை, புதினா இலை எல்லாமே போடுங்க. தேங்காய் துருவலும் போடுங்க. கஞ்சி அப்பதான் மணமா இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல மனிதன் நாக்கினுடைய சுவைக்கு அடிக்ட்டான். வீட்டுல வந்து வெறும் உப்பும் மிளகு சீரகம் மட்டும் போட்டு கஞ்சி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்வ கோளாறுல 4 நாள்ல இருந்து ஒரு 5 நாள் குடிப்பாங்க. தொடர்ந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா குடிக்க மாட்டாங்க. டேஸ்ட் வந்து அவங்களுக்கு இருக்காது. இது நான் வந்து 6 வருட அனுபவத்துல நடைமுறையில் உள்ள சிக்கல்களை எல்லாத்தையும் கலந்துதான் இதுல வரும் வீடியோ பதிவை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஃபேமிலியில எங்க வருவாங்க, கஞ்சி கொடுத்தா ஒரு 4-5 நாள் தாங்க குடிச்சாரு, அதுக்கு மேல குடிக்கல அப்படிம்பாங்க. கேட்டா நீங்க என்னங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அப்ப நம்ம சொல்றத ஒரு வீடியோ பதிவோ கொடுத்தாலும் எல்லா விஷயத்தையும் சேர்த்து அவங்க பண்ண மாட்டாங்க. இப்போ இதுக்கு சைடிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம கடையில வரக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம வேற என்னென்ன செஞ்சு கொடுத்தாலும் பிடிக்காத ஒரு விஷயம் வேர்க்கடலை துவையல் காம்பினேஷன் ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப இந்த வேர்க்கடலை துவையல் எப்படி பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சோண்டு புளிங்க, அதோட எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் பூண்டுங்க, 2 பல் பூண்டு வச்சுக்கலாம், ஒரே ஒரு வரமிளகாய் வச்சுக்கலாங்க. மிக்சியில குறகுறப்பா அரைச்சிங்க அப்படின்னா அருமையான டேஸ்ட். அதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கங்க. துவையல் வந்து அப்படியே கெட்டியா இருக்குங்க, தண்ணி மாதிரி பண்ணாம அப்படியே தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா அருமையா இருக்குங்க கஞ்சி குடிக்கிறது. ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க கருப்பு கவனிக்க பண்ணலாம். எந்த ரெட் ரைஸ்ல எந்த அரிசியில கஞ்சி வச்சாலும் இந்த டைப்ல பண்ணி பாருங்க. சுவை ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம கடையில வைக்கக்கூடிய ஒரு ஸ்டைல தான் இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. கஞ்சி வந்து மிக சிறப்புங்க. காலை உணவு ரொம்ப கஞ்சி அவசியம் தேவைங்க. இப்போ என்னுடைய குரூப்ல நிறைய பேர் ஒரு 900 பேருக்கு மேல இருக்காங்க. கடையில வந்தவங்க, மீடியாவில் பார்த்து வந்தவங்க எல்லாருக்கும் தனி குரூப் இருக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம அதிகமா கஞ்சி வச்சு கொடுக்கறது அவங்களோட ஃபீட்பேக்லாம் பார்க்கும்போது காலை உணவு கஞ்சா இருக்கும்போது மிக சிறப்புங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, டாக்டரை போய் பார்த்தாங்க, கஞ்சி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, பழைய சோறு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க கஞ்சி குடிக்கலாம்னு சொல்றீங்க. இப்போ நான் வந்து உலகத்துல கேட்கக்கூடிய கேள்விகளை நானே ஒரு வீடியோ பதிவா உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து மருத்துவ குணம் நிறைந்தது. வந்து ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். மனிதன் கண்டுபிடித்த ரகங்கள்ல வயிற்று பசியை மட்டும்தான் ஆற்றுறத ஒழிய மருத்துவ குணங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இயற்கை படைத்த ரகங்கள்ல ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு அரிசிக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கும். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பா அடுத்தடுத்து பார்க்கலாம் நம்ம. அப்ப இந்த ரகங்களை நம்ம ரெகுலரா நம்ம வந்து கஞ்சி குடிக்கும் பொழுது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க. ஏன்னா நாங்க 6 வருடமா நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். காலையில ஆனா கஞ்சி தான் குடிக்கிறோம். 6 வருடமா சாப்பிட்றோம். நீங்க வந்து ஒரு 2 நாளோ 10 நாளோ 1 மாசமோ 2 மாசமோ நம்ம வந்து அனுபவம் கிடையாதுங்க. நமக்கு கிட்டத்தட்ட 6 வருடங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் கடல் லீவுங்க. அன்னைக்கு மட்டும் தான் வேற உணவு இருக்கும், காலைல கஞ்சி இருக்காது. மீதி எல்லா நாளும் இந்த பாரம்பரிய அரிசியில தான் கஞ்சிங்க. ஒரு நாள் கருப்பு கொனி வைப்போம், ஒரு நாள் இலுப்பப்பூ சம்பா வைப்போம், மாப்பிள சம்பா வைப்போம், பூங்காறு, காட்டு யானம், கருங்குருவை, ரத்தசாலி, இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரகங்களை வச்சு குடிக்கலாம். இந்த கஞ்சி வைக்கிறது என்னங்கிறத பத்தி பேசிட்டோங்க. அடுத்து பாரம்பரிய வெள்ளை ரக அரிசியில மதிய சாப்பாட்டு அரிசியில நம்ம என்ன பண்ணலாங்கிற ஆர்டர் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஆத்தூர் கிச்சிலி சம்பா, தங்கஞ்சம்பா, தூய மல்லி, சிவன் சம்பா, வாசனை சீரக சம்பா, மைசூர் மல்லி 6 ரகங்கள் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்ல போட்ட இதுல போட்டிருக்கிறது. தேங்காய் பூ சம்பா, சித்த சன்னா, இன்னும் ஒரு சில இடத்துல சொர்ணா மசூரி கிடைக்குதுங்க. சேலம் மாவட்டத்தின் சிறப்பு ரகம் சேலம் சன்னா,
ஆற்காடு கிச்சிலி சம்பா, திருநெல்வேலி கிச்சிலி சம்பா, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காளான மக்கில் ஒயிட் இருக்குங்க. இந்த மாதிரி ரகங்கள் ஒயிட் ரைஸில் நம்மளுடைய பாரம்பரிய ரகங்கள் எது வேணாலும் நம்ம சாப்பிட்லாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ரகங்க. இந்த ராஜா வாழ்க்கைங்க சாப்பிட்டு பாருங்க. ஒரு மாதம் காலையில் ஒரு வேளை கஞ்சி, மதிய சாப்பாட்டில் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரகமாக சாப்பிட்டு பாருங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் முதல்ல புனிதமானுங்க. அப்பதான் இறைநிலையை நம்ம அடைய முடியும். அந்த உடலை வச்சு தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். உடலுக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னா நோயை கழிக்கிறதே நம்ம வாழ்க்கை போயிடணும். எல்லா மனிதனும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா பணத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டான். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. பொருளாதாரத்தை தேடி 50 வயசு வரைக்கும் ஓடுறோம். 50 வயசுக்கு பிற்பாடு ஒரு ரிட்டைர்மெண்ட்டோ ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம போதும் ஓய்வுன்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது உடல் ஒத்துழைக்கல. அந்த உடலுக்கு நோய் வந்துருச்சுங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் உடல் ஆரோக்கியத்தையாக கொண்டுட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ உடம்புக்கு ஒரு சுகர் வந்துருச்சுங்க. இப்போ சுகர்லேருந்து எப்படி வெளியில் வருதுங்க? சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை, சாப்பிட்ட பிற்பாடு ஒரு மாத்திரைங்க சாப்பிட்றோம். வாழ்நாள் முழுக்க அந்த மாத்திரையிலேருந்து வெளியில் வர முடியல இல்லைங்களா? தீர்வே கிடைக்கலைங்களா? என்ன செய்யலாம்? ஆனால் நீங்கள் இந்த பாரம்பரிய அரிசியில் சுகருக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு ரகம் ஏதாவது நோட்டு இருந்தால் குறிப்பெடுத்துக்கணும். காட்டு யானம் மிக அருமையான ரகம். சித்தர்கள் பாடல்ல மெல்ல நீரிழவை கொள்ளும் மணிச்சம்பான்னு ஒரு பாடல் இருக்கு. மணிச்சம்பா அரிசி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொன்மணி இட்லி அரிசியை மணிச்சம்பான்னு ஆரம்ப காலகட்டத்தில் நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க தெரியாத பட்சத்தில். கோதுமை கலர்லேயே இருக்குங்க. கைக்குத்தல் அவ்வளோ ஒரு சிறப்பான ரகம். சித்தர்கள் பாடல்ல அப்பயே எழுதியிருக்காங்க. மெல்ல நீரிழவை கொள்ளும் மணிச்சம்பான்னு சொல்லிட்டு ஒரு பாடல்ல இருக்கு. நம்மள்ட்ட அவைலபிளாக மணிச்சம்பா இருக்கு. இதை விட பெஸ்ட் வந்து நம்ம காட்டு யானத்தோடு சேர்த்து சாப்பிட்றது மிக சிறப்பு. காட்டு யானம் நல்லாவே சுகருக்கு ஆன்சர் பண்ணுதுங்க. நம்மளுடைய அனுபவ ரீதியாக பார்த்ததுல எனக்கு சுகர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைச்சவங்க காலையில் ஒரு வேளை அந்த காட்டு யானை அரிசினா அது ரெட் ரைஸ் கலரு, ரெட் ரைஸில் கஞ்சி வச்சுக்கலாம். மதியம் வந்து அந்த பாரம்பரிய அரிசியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செமி பாலிஷ்டு ஒற்றை பாலிஷ்டில் சாதம் வடித்து சாப்பிடணும். கேரளாவில் எப்படி மட்டை அரிசி பிரபலமோ இந்த அரிசியில வந்து நம்ம சாதம் வடிச்சு சாப்பிடணுங்க. என்னோட கடை வந்து சிகப்பரிசின்னு வச்சுட்டு மதிய லஞ்சில் சிகப்பரிசி என்னால் ப்ரொமோட் பண்ண முடியல. காலையில வந்து கஞ்சி, ரெட் ரைஸ்ல இட்லி, தோசை, இதுதான் அதிகமாக பொங்கல் இந்த மாதிரி ஐட்டம் தான் போகுது. மதிய சாப்பாட்டில் ஆர்கானிக் ஒயிட் ரைஸாக இருக்கக்கூடிய ஆத்தர் கிச்சிலி சம்பா, தங்கஞ்சம்பா, தொய்யம்பு இந்த மாதிரி சாப்பாட்டில் தான் நம்ம கொடுக்குறேங்க மதிய லஞ்சில். ஆனால் ரெட் ரைஸில் ஒரு செமி பாலிஷ்டு சாதத்தை வடித்து கொடுத்தா கூட மக்கள் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆரம்ப கட்டத்தில் நான் கடை வச்ச புதுசுல ஒரு நாளைக்கு என்னால் 5 இட்லி கூட விற்க முடியாது. அரிசின்னு அந்த இட்லியினுடைய கலர் சிவப்பா இருக்கிறத பார்த்துட்டு இலையை மடிச்சு வச்சுட்டு போறாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு இந்த அரிசி. இன்னைக்கு வந்து 6 வருடம் ஆயிடுச்சு. இன்னைக்கு பரவலா மீடியாக்கெல்லாம் வளர்ந்துருச்சு. இப்போ இந்த 1 வருஷத்துல 2 வருஷத்துல அங்கங்கேயும் வந்து புட்டு வைக்கிறாங்க. அது அப்படியே கடைகள்லாம் வளர்ந்துருக்கு. ஆனா ஆரம்ப கட்டத்துல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது இதை வந்து ஒரு அரிசிக்கு இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கு. ஆனா ஒரு அங்காடியில இருக்கவங்க கூட எவ்வளவு நேரம் வேகுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. நான் ஆரம்ப கட்டத்துல வாங்கும் பொழுது இது எவ்வளவு நேரம் வேகும், என்னென்ன சேர்க்கணும், எப்படி சமைச்சா எப்படி இருக்கும், யாருன்னு சொல்லி தரல. வச்சா வெந்துக்கிட்டே இருக்கு. 1.5 மணி நேரம் வேகுதுன்னு சொல்லி கொடுத்துட்டா அவன் ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸ் ஆயிரும். 1.5 மணி நேரம் வேகும்பா அப்படின்னு சொல்லிட்டு. எப்ப வேகுதுன்னு நீங்க 1/2 மணி நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா 5 நிமிஷம் ஒருக்கா எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். என்ன அரிசி வேவல அரிசி வேலைன்னு சொல்லிட்டு அதுலயே மக்கள் டயர்டாயிடும். இப்போ நம்ம அங்காடியில வரைக்கும் ஒரு அங்காடி இருக்கணும், ஒரு உணவகம் இருந்ததுன்னா உணவகத்துல சாப்பிட்டு பார்த்துட்டு இது நல்லா இருந்துச்சுன்னா பக்கத்துல ஒரு அங்காடி நம்மகிட்டே இருந்துச்சுன்னா அதில் வாங்கிட்டு போவோம். இதெல்லாம் நம்ம யோசிச்சுதான் ஒரு அங்காடியோட சேர்த்து உணவகமும் ரெண்டுமே சேர்த்து நம்ம மிங்கிள் பண்ணி வச்சோங்க. இப்போ மதிய சாப்பாட்டு அரிசியில ஒயிட் ரைஸ் பண்றவங்க பண்ணிக்கங்க. உடல்ல ரொம்ப பிரச்சனை உள்ளவங்க ஒரு வாரத்துல ஒரு ஒயிட் ரைஸ்ல ஒரு 2 நாள் குறைச்சிட்டு இப்ப நான் சொன்னக்கூடிய இப்ப பூங்கார் அரிசி உங்க உடல்ல பிரச்சனை இருக்கு பெண்களா இருக்கவங்களுக்கு அப்படின்னா பூங்கார் அரிசியில செமி பாலிஷ்ல சாதம் எடுத்துக்கலாம். அதோட சேர்த்து ஒரு காட்டியான சுகர் இருக்குன்னா காட்டியான செமி பாலிஷ் ஒரு 2 நாள் வச்சுக்கிட்டு மீதி ஒரு 4 நாள் இல்லைன்னா 5 நாள்ல நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஒயிட் ரைஸ்ல சாதம் எடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து காலையில கஞ்சி சொல்லிட்டேன், மதியம் சாப்பாடு சொல்லிட்டேன். நைட்டுக்கு என்னங்க பண்ணலாம்? ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு வந்து சொல்லலாம் அப்படின்னா நைட்டுக்கு வந்து இதை ஒரு டிஃபன் பண்ணிக்கலாம். ரெட் ரைஸ்ல விருப்பம் இருந்தால் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இட்லி தோசை பண்ணணும் ரெட் ரைஸ்ல, அதுக்கு ரேஷியோ என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா ஒரு 4 டம்ளர் அரிசிங்க, 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்துங்க, 1 சேர வெந்தயம், இதான் ரேஷியோங்க. இப்போ நீங்க வந்து அப்ப
இந்த ஒரு விஷயத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2 டம்ளர் இட்லி அரிசிங்க ஒயிட் ரைஸ், 2 டம்ளர் வந்து ரெட் ரைஸ் பயன்படுத்திக்கலாங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா இட்லியினுடைய கலர் வந்து ஒரு மீடியமா இருக்குங்க. இல்ல அப்படின்னா 1 டம்ளர் ரெட் ரைஸ், 3 டம்ளர் இட்லி அரிசிங்க. அப்ப கலர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். வீட்ல வந்து பழகல, குழந்தைங்களுக்கு பிடிக்கல, எடுத்தோனே ப்ரமோட் பண்றதில்ல அப்படின்னா, இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணிக்கலாங்க. இப்ப இதுல மாவு வந்து எப்படி கலக்கிறது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். 6 மாசம் ட்ரை பண்ணி இட்லி, தோசை வராதவங்கலாம் இருக்காங்க ரெட் ரைஸ்ல. ஹோட்டல் வைக்க ட்ரை பண்ணி 6 மாசம் ட்ரை பண்ணி எங்களுக்கு வரலன்னா ஃபோன் பண்ணி கேட்டவங்கலாம் இருக்காங்க. நாங்க வந்து என்னோட கடையில என்னென்ன ரகம் இருக்கோ, எல்லா ரகத்துலயும் இட்லி, தோசை ட்ரை பண்ணுவோங்க. இந்த 6 வருடத்துல எங்களுக்கும் வந்து ஒரு 7 தடவ இட்லி, தோசை வரல. எங்களோட அனுபவத்துல. இன்னொரு விஷயம் என்னன்னா, கிரைண்டர்ல மாவு ஆட்டும் பொழுது, கிரைண்டரே ஓடல. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஃபைபர் கன்டென்ட் அந்த அளவுக்கு இருக்கு. ஓடக்கூடிய அந்த கல்ல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பசை அப்படியே புடிச்சு டைட் பண்ணி நிப்பாட்டிருச்சு. மூவே ஆவல கிரைண்டர். அது ஓடும்போது அந்த கல்லு. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த அரிசியில ஃபைபர் கன்டென்ட் அந்த அளவுக்கு இருக்கு. அந்த புரிதல் தான் எங்களுக்கு கிடைச்சது. அப்புறம் அந்த அரிசிய நிப்பாட்டிட்டு, அதுல இட்லி, தோசைக்கு நம்ம போறது இல்லைங்க. இப்ப அதே மாரி தோசை போட்டீங்கன்னாலும், அப்படியே பசை மாரி இருக்கும். எடுத்தா அப்படியே ஜவ்வு மாரி வரும். அந்த அளவுக்கு ஃபைபர் கன்டென்ட் நல்லாவே பார்க்கலாம். நார்ச்சத்து உங்க உடம்புல இருந்தாவே சுகர் வராதுங்க. பேசிக்கா உள்ள ஒரு விஷயம். ஆ நீங்க இட்லி, தோசை இந்த மாரி ட்ரை பண்ணுங்க. மாவு கலந்து வைக்கும் பொழுது, இட்லிக்கு உளுத்த மாவு அதிகமா இருக்கணுங்க. தோசைக்கு உளுத்த மாவு ரொம்ப கம்மியா இருக்கணும். இதான் பேசிக்கான விஷயங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, நம்பர் டிஸ்ப்ளேல போடுங்க மேடம். எந்த டவுட்னாலும் கூப்பிடுங்க. அது எப்படி பண்ணாங்கறத ஒளிமறைவு இல்லாம ஆல்ரெடி நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். அதுல எந்த ஒரு ஒளிமறைவும் இல்ல. உங்களுக்குன்னு ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. இந்த இட்லி, தோசைக்கு சொல்லியாச்சு. மதிய சாப்பாட்டு அரிசிக்கு சொல்லியாச்சு. காலையில கஞ்சிக்கு சொல்லியாச்சுங்க. இப்ப நம்ம நாடி பார்க்கறதுல உள்ள சிரமங்கள் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நாளைக்கு நான் ஒரு 10 நாடி பார்த்துருக்கேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 நாடி வரைக்கும் பார்த்துருக்கோம். வரக்கூடிய எல்லாருக்குமே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அறுசுவையில தோற்பு, புளிப்பு காம்பினேஷன் அதாவது வாத நாடி ரொம்ப அதிகம். இப்ப தோற்பு ஓகே. புளிப்பு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, கொலஸ்ட்ரால். புளிப்புனாவே கொழுப்பு. கொலஸ்ட்ரால்னு அர்த்தம். 10 பேத்துக்கு பார்த்தாலும் 10 பேத்துக்கும் தோற்பு, புளிப்பு அதிகமா இருக்கு. நம்மள்ட்ட ரெக்கார்ட் பதிவு இருக்கு. நம்ம நோட்டு போட்டு என்ட்ரி பண்ணி தான் பண்ணுவோம். அப்ப எல்லாருக்குமே எப்படி இது சாத்தியமா இருக்கு அப்படின்னா, காலையிலயும் இட்லி, தோசை, இரவுலயும் இட்லி, தோசைங்க. இப்ப மக்கள் ஜங்ஷன் சேனல்ல இதான் நான் பேசியிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. அவேர்னஸ்க்கான ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். ஹார்ட் அட்டாக் வரதில்ல. அதிகபட்சமா வரக்கூடிய புளிப்புனால வரக்கூடிய கொழுப்பு. அதனாலதான் இன்னைக்கு அதிக பேத்துக்கு இன்னைக்கு நடைமுறை காலகட்டத்துல ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, புளிப்பு நாடி பல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப என்ன நம்ம கேட்டோம்னா, காலையிலயும் இட்லி, தோசை சாப்பிடுறாங்க, நைட்லயும் இட்லி, தோசை சாப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியே என்னுடைய வாதத்தினுடைய உச்சம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு நெஞ்செரிச்சல், நெஞ்சு கரிப்பு, நெஞ்சில கட்டம் போட்ட மாதிரி இருக்கு. நெஞ்சுகிட்ட அந்த இதயம் சம்பந்தமா ஒரு இடத்துல அப்படியே லைட்டா ஒரு பெயினிங், அப்படியே ஒரு எரிச்சல் மாதிரி ஒரு பெயின் இருக்குது. அப்ப இது எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னா, புளிப்பு ரொம்ப 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 உடம்புல அதிகமாயிடுச்சு. ரொம்ப உஷாரா இருக்கக்கூடிய கட்டம். இமிடியேட்டா இட்லி, தோசை சாப்பிட்ற மாதிரி இருந்தா அதை ஒரு மாசம் நிப்பாட்டிட்டு அதுக்கு மாற்றுவோம் சாப்பிடலாம். அப்ப இட்லி, தோசை நம்ம நிப்பாட்டிடலாம். இப்ப எல்லாருமே ஒரு மாவாட்டிக்கிறோம். மாவாட்டிட்டு ஒரு 3 நாளோ, ஒரு 4 நாளோ, ஒரு சில வீட்டுல 7 நாள் வச்சுக்கிறவங்களா இருக்காங்க வேலைக்கு போறவங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணுங்க. பிரிட்ஜ் இருக்கிறதுனால நம்ம அந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ண சொல்றோம். இன்னைக்கு ஆட்டக்கூடிய மாவு நைட்டுக்கு வச்சுக்கலாம், காலையில வச்சுக்கலாங்க. அதுக்கு மேல போகக்கூடாதுங்க. நாடி பார்த்தா 10க்கு 10 நான் சொல்லியிருக்கேங்க. 9, 8, 7லாம் சொல்லிங்க. அப்படிதான் இருக்கு ரிசல்ட். தோற்பு, புளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. உடம்புல தோற்பு அதிகமா இருந்தா பக்கவாதம் வருவதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. இந்த வாத நாடி தோற்பு, புளிப்புன்னு சொல்லக்கூடிய வாத நாடி அதிகமா இருக்கும்போது என்ன நடக்குன்னா, ஃபர்ஸ்ட் மலச்சிக்கல் இருக்குங்க. அதுக்கு அடுத்தபடியே பார்த்தோம்னா உடல் சோர்வு, உடல் அசதி. ஒரு 2 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியுது. உடம்பு போய் படுக்க சொல்லுது. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா சுகருங்க. மலச்சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா மூட்டு வலி, கை கால் வலி வந்து அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு சுகருக்கு போயிடுது. அதே நாடி வந்து நமக்கு வந்து கொலஸ்ட்ரால கொடுக்கணும். ஒரே செகண்ட் அந்த பூனை கொஞ்சம் அனுப்பிவிட்டு வந்துடுறேன். டிஸ்டர்ப்
சாரி. இப்போ தோற்பு புளிப்பு நாடியில நம்ம முக்கியமா சொல்லக்கூடிய விஷயங்கள். இதுக்கு அடுத்த நாடி பார்த்தீங்கன்னா, பித்த நாடி சொல்லக்கூடிய கசப்பு, உப்புங்க. இப்ப நாடியில பல்ஸ்ல பார்க்கும்போது, கசப்பு அதிகமா இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. இப்ப கசப்பு என்ன பண்ணுதுன்னா, இதயத்துக்கு பிடிக்காத ஒரு சுவை கசப்புங்க. உடம்புல கசப்பு அதிகமாகும் பொழுது, நமக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் வருவதற்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. இன்னைக்கு வந்து இன்றைய காலகட்டத்துல கேன்சர்ங்கிறது முன்ன ரொம்ப அபூர்வமா இருந்த ஒரு வியாதி இன்னைக்கு நெறைய பேத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப கேன்சரை தடுக்கிறதுக்குன்னு நம்முடைய பாரம்பரிய அரிசி என்ன அரிசி இருக்கு அப்படின்னா, குறிப்பு எடுத்துக்கங்க. காட்டு யானம், அதோடு சேர்ந்து கருப்பு கவுனிங்க. அதாவது இப்ப என்னுடைய படிப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு வியாதி, அந்த வியாதிக்கு எப்படியாவது தீர்வு காணுங்கிறது என்னுடைய அறிவு. ஒண்ணு அரிசியில தீர்வு காணணும். இல்ல நாடி பார்த்து கண்டுபிடிச்சு, அது சம்பந்தப்பட்ட அறிவு வச்சு ஏதாவது கியூர் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியா சுவை நாடி மூலியமா நம்ம பார்த்ததோடு சேர்த்து சித்த முத்திரைகள் மூலியமா ஏதாவது தீர்வு காண முடியுமான்னு பார்த்து முத்திரைகளையும் இணைச்சுக்கிட்டோம். அதோடு சேர்த்து உணவு முறைகளையும் நம்ம பார்த்துக்கிட்டோம். அதோடு சேர்ந்து சக்கரங்கள் சார்ந்தும் நம்மளோட அறிவுகளை வளர்த்துக்கிட்டதுனால மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்னி, சகஸ்காரம் இந்த சக்கரங்கள்ல எது எது ஃபெயிலரா இருக்கோ அந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்றதுக்கு முத்திரைகள் இருக்கு. எந்த சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகலையோ அது சார்ந்த நோய்கள் என்ன இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம். இதுக்கு அடுத்தபடியா உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறதுன்னு ஒரு வாசகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யாருடைய உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இந்த உடலை இயக்கக்கூடிய சூரியகளையும், வலது பக்கம் உள்ள சூரியகளையும், இடது பக்கம் உள்ள சந்திரகளையும் செம்மையாக இயங்க வேண்டும். ஒரு நாளைக்கு 21,600 நாடிகள் சொல்லப்படுது, துடிப்பு சொல்லப்படுது, சுவாசம் சொல்லப்படுது. இப்ப அந்த அளவுக்கு நம்ம சுவாசம் இயங்குதான்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அது கிடையாது. அதை விட அதிகமாவே நம்ம உடல்ல செலவாகுது. ஒரு உடல்ல சூரியகளை மட்டும் அதிகமா இயங்கும் போது உடல் உஷ்ணம். இது எதை சார்ந்து சொல்றோம் அப்படின்னா, இந்த அறிவை பாடி ஹீட்டாவே இருக்கு எனக்கு எப்ப பார்த்தாலும் அப்படின்னு ஒரு பேஷண்ட் வராது அப்படின்னா, எனக்கு என்ன அறிவு கிடைச்சது அப்படின்னா, சரம் சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த உடல்ல வந்து சூரியகலை என்று சொல்லக்கூடிய சூரிய நாடியாகப்பட்டது அதிகமா இந்த உடல்ல ஓடிட்டு இருக்கு. அப்ப அந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கணும் அப்படின்னா சந்திரகலை ஓடணும். இந்த அறிவு வந்து எடுத்த உடனே ஒரு உடல் முடியாதவங்கலாம் கொண்டுட்டு போக முடியாது. இப்ப அதை உடலை குளிர்விக்கிறதுக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மாப்பிளை சம்பா அரிசி ரொம்ப நல்ல ஒரு தீர்வா இருக்கு. உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுனே நம்ம நடைமுறையில ஆயில் பார்த்து எடுக்கலாம். இப்ப நம்ம கசப்பை பத்தி பேசும் பொழுது, இப்ப கசப்பை குறைக்கிறதுக்கு நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, கசப்பை குறைக்கிறதுனே ஸ்பெஷலைஸ்டு ஆயில் பாத்துங்க. இப்ப நம்ம எண்ணெய் தேய்ச்சல் குளித்தலுங்கிற முறை வந்து இன்னைக்கு சுத்தமாவே நடைமுறையில இல்லை. அந்த பித்த நாடியில தான் வரக்கூடிய உப்பு, அதோட சேர்த்து கசப்பு, இது ரெண்டும் பித்த நாடியில வருதுங்க. உப்பு கசப்பு அதிகமா இருக்கும் பொழுது கோபம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தம் சொல்லக்கூடிய அது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப உடம்புல உப்பு அதிகமா இருக்கு அப்படின்னா பல்சுல பாக்குறோம் நாடி அதிகமா இருக்கு. இப்ப அவங்கள்ட்ட நம்ம 2 வாசங்களை கேட்போம். உங்கள்கிட்ட நாவறட்சி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க நாக்கு வறண்ட போகுதுங்க, அடிக்கடி வறண்ட போகுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, தோல்ல ஏதாவது அரிப்பு இருக்கா, ஊறல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்ப அவங்களுக்கு வந்து தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காதுங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நாடி பார்த்துட்டு அந்த உப்பு நீரை வடிக்கிறதுக்கு என்ன வாழ்வியல் முறையில் நம்ம உணவு முறைகளை நம்ம குறைக்கலாம் அப்படின்னா, ஸ்பெஷலைஸ்டு ரகம் ஒரே ஒரு ரகம் கருப்பு கவுனிங்க. கருப்பு கவுனி அரிசி வந்து உப்பு நீரை குறைக்கிறதுல மிக சிறப்புங்க. அதோட சேர்த்து நம்ம குண்டு சுரக்கான்னு சொல்லக்கூடிய நம்முடைய நாட்டு சுரக்காய உப்பு போடாம பயன்படுத்தலாம். நிறைய பேர்த்துக்கு உப்பு வந்து போடாம சாப்பிட்றதுல வந்து மிக சிறப்பா சாப்பிட முடியலைங்க. ஒரு சிலர் வாந்தி வர மாதிரி சொல்றாங்க, சாப்பிட்றதுக்கே பிடிக்கலன்னு சொல்றாங்க. அவங்களுக்காக நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு 1/4 உப்பாவது போட்டு குண்டு சுரக்காய தொடர்ந்து அதிகமா பயன்படுத்தும் பொழுது அந்த உப்பு நீர் வடியுங்க. இதை விட நமக்கு சிறந்த அனுபவம்னு பார்த்தீங்கன்னா, கிட்னியில கல் இருக்கு,
ஒரு ஜிஹெச்ல ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. வர திங்கட்கிழமை வந்து அவருக்கு வந்து ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம கடைக்கு வந்த நண்பர் மூலியமா ஒருத்தர் கேள்விப்பட்டு வர்றாரு. 1 வாரம் டைம் இருக்கு. இப்ப நம்ம அவருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, கருப்பு கவுனி சாப்பிட சொன்னோம். கஞ்சி 3 வேளையும் சாப்பிட்டாருங்க 1 வாரம். அதோடு சேர்த்து வாழைத்தண்டு அதோட ஜூஸ் எடுத்து அவர் குடிச்சிட்டு வந்தார். வேற எதையுமே சாப்பிடல. இதுவே அவருக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ஆப்ரேஷனுக்கு நாள் வந்து அந்த கல்லு வெளியில வந்துருச்சுங்க. இதுவே இன்னும் ஒரு ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபான முத்திரை, நீர் முத்திரை அல்லது ஆதி முத்திரை முத்திரைகள் மூலியமா இதுல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்கு. கருப்பு கவுனி நம்ம அதிகமா பயன்படுத்தும் போது பித்தப்பை கல்லு, கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மண்ணீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வராம பாதுகாக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ரகம் கருப்பு கவுனிங்க. கருப்பு கவுனிலே நீங்க மார்க்கெட்ல செட்டிநாடு கவுனின்னு சொல்லக்கூடிய நாட்டு கவுனி இருக்குங்க, தாய்லாந்து கவுனி இருக்கு, மண்ணிலா கவுனி இருக்கு, ஹைபிரிட் வெரைட்டி சொல்லக்கூடிய கோ 56ன்னு ஒரு ரகம் இருக்குங்க. அப்ப கரெக்டான ரகம் எதுன்னு பார்த்து நம்ம சாப்பிடணுங்க. நம்ம ஆரம்ப காலகட்டத்துல நாட்டு கவுனி கஞ்சி வச்சு கொடுக்கும் பொழுது கஞ்சி நல்லா வளவளப்பா அந்த கொலகொலப்பு தன்மையோட அருமையா இருந்துச்சுங்க. அந்த ரகத்தை நம்ம வந்து கஞ்சி குடிக்கும் போது மலச்சிக்கல் இல்லாம இருந்துச்சுங்க. ஏன்னா வளவளப்பா இருந்ததுனால மலச்சிக்கலை கியூர் பண்ணி கொடுத்துச்சு. இதுவே வந்து இன்னொரு ரகம் இருக்கு, தாய்லாந்து கவுனின்னு சொல்லக்கூடிய கண்ணங்கரைன்னு கருப்பா இருக்குங்க அந்த ரகம். அந்த ரகத்துல கஞ்சி குடிச்சா டேஸ்ட் இருக்காது, அந்த வளவளப்பு தன்மை இருக்காது. ஆரம்பத்துல நம்ம அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அந்த ரகத்தை நம்ம நிப்பாட்டிட்டோம். இப்ப நம்ம பாரம்பரிய அரிசியில சிகப்பு ரக அரிசியில அதிகத்தன்மை மருத்துவ குணம் வாய்ந்த ரகங்கள் நம்ம பார்த்தோம்னா கருங்குருவியில பச்சை அரிசி பயன்படுத்துறது சிறப்புங்க. பூங்கார் அரிசியில பச்சை அரிசி பயன்படுத்துறது சிறப்பு, கருப்பு கவுனியில பச்சை பயன்படுத்துறது சிறப்புங்க. சீரக சம்பா பச்சை மிக சிறப்புங்க இந்த ரகங்கள்ல. இது வந்து நமக்கு நடைமுறையில நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அந்த கருத்தையும் நான் உங்களோட சேர்ந்து பதிவு பண்ணியிருக்கேங்க. இப்ப கஞ்சி வைக்கிறத பத்தி சொல்லியாச்சுங்க, இட்லி தோசை பத்தி சொல்லியாச்சு, பச்சரிசி பத்தின பார்வையும் நம்ம சொல்லியாச்சு. இப்ப வந்து சாம்பார், சாப்பாட்டுக்கு வைக்கிற முடிய சாம்பார், அந்த சாம்பார்ல வந்து வாதத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சிறப்பான ஒரு தன்மை என்னன்னா செம்மண் கட்டிய துவரம் பருப்பு. அந்த ரகத்தை நம்ம பயன்படுத்தும் போது வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராதுங்க, மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராம தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த அரிசிக்கு இருக்கு, துவரம் பருப்புக்கு இருக்கு. நம்ம சாம்பார் வைக்கும் போது சாம்பார் வந்து ரொம்ப மனமா இருக்கும், நம்ம கடையில் நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடியது. அவுள் பத்தி பேசலாங்க. இது ஒரு சின்ன கிண்ஸ் தான் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவுள் இப்ப சிகப்பு ரக அவுள் வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அதோட சிறப்பு தன்மைன்னு பாத்தீங்கன்னா ரத்த சோகைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், தாய்ப்பால் கொடுக்குறவங்க கொடுக்கலாம், மாசமா இருக்கவங்க சாப்பிடலாம், யார் வேணாலும் சாப்பிடலாங்க. ஆனா அதிகமா சாப்பிட வேண்டியவங்க இவங்க ரொம்ப எடுத்துக்க வேண்டியது ரொம்ப நல்லதுங்க. அவுள் வந்து கொஞ்சம் அவுள் போட்டாவே நல்லாவே ஊறி நிறைய வருங்க. தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு பயன்படுத்தலாங்க. அவுள் ஒரு 10-15 நிமிஷத்துல அவுள் நல்லாவே ஊறிடுங்க. ஃபர்ஸ்ட் ஊறப்படும் போது ஏதாவது ஒரு நெல் உமி இந்த மாதிரி ஏதாவது மிதந்தெல்லாம் வடிச்சிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. இதே வந்து பால்ல ஊற வச்சு சாப்பிட்றாங்க, இளநீ தண்ணியிலையும் ஊற வச்சு சாப்பிட்றாங்க. ஒன்னொரு தன்மைக்கு பொறுத்து டேஸ்ட் வந்து மாறுபடுதுங்க. இதுலயே வந்து இப்படி சாப்பிட்றவங்க இருக்காங்க, தேங்காய் பால் எடுத்து அதுல அவுள் ஊற வச்சு சாப்பிட்றாங்க, அது டேஸ்ட் இன்னும் அருமையாவே இருக்குங்க. இப்ப இந்த அவுள்லயே வந்து அவுள் உப்புமா பண்ணலாம். இப்ப அவுள் உப்புமா பாத்தீங்கன்னா நார்மலா அவுளை ஊற வச்சிடும், தண்ணி வடிகட்டி வச்சுக்கிட்டு வெங்காயம் தக்காளி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு இந்த அவுளை தூக்கி கொட்டிட்டு நல்லா வணக்கி எடுத்துட்டோம்னா அவுள் உப்புமா ரெடி, இன்ஸ்டன்ட். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நெருப்பில்லா சமையல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவுள் இல்லாம எந்த ஒரு மெத்தடுமே வராது. அந்த அளவுக்கு கேக்குதுங்களா மேடம்? சிறப்பா இருக்குங்கய்யா, கேக்குதுங்களா? தொடரலாம். இல்ல ஒருத்தங்க குரூப்ல வந்து கேக்குதுங்கய்யா. சவுண்டு கம்மியா இருக்குன்னு போட்டு. சரி, வரணும் இல்லைங்க, ஒரு இயற்கையினுடைய டிஸ்டர்பன்ஸ் தான், அதை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. மழை 4 நாளாவே ஈவினிங் ஆனா மழை வந்துடுது. நான் நினைச்சிட்டே இருந்தேன், இப்ப மழை விட்டு ஓரளவு பரவாயில்ல. ஏன்னா தகவல் நம்மள்ட்ட கொட்டி கிடக்கு, நான் எல்லா விஷயத்தையும் என்னால எவ்வளவு சீக்கிரம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துட்றேங்க. நாடியில வந்து பித்த நாடி பார்த்துட்டோம், அதோடு சேர்த்து இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது கபநாடிங்க. இப்ப கபநாடியில பாத்தீங்கன்னா இனிப்பு காரம். ஒருத்தர் வந்து இனிப்பு பிரியரா இருக்காரு, அதாவது அதிகமா இனிப்பு சாப்பிட்றாரு, அவர் இனிப்பு பிரியர் கபதேகி.
அதோட சேர்த்து காரம். இந்த காம்பினேஷன் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அன்புக்குரியவங்களா இருப்பாங்க. கபதைகள் வெயிட் ரொம்ப ரொம்ப போடக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்ம வரக்கூடியவங்க நாடி செக் பண்ணோம்னா எந்த நேரம் சளி உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்க தான் கபதைகளா இருக்காங்க, அன்புக்குரியவங்களா இருக்காங்க, பாசத்துக்குரியவங்களா இருக்காங்க. இப்ப நம்ம அடுத்து கிளாஸ் முடிஞ்ச உடனே மேடத்துக்கு ஒரு வீடியோ லிங்க் அனுப்புறேங்க. இந்த சளி காய்ச்சலுக்குரிய லிங்கு, ஒரு முத்திரை வந்து அதுல பயிற்சியோட இருக்கும். அதோடு சேர்த்து இருமல் வந்தா நம்ம நாட்டு மருந்துல என்ன பண்ணிக்கலாம், வேது பிடிக்கிறது, அது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ வந்து லிங்க்ல கொடுப்பாங்க. குரூப்ல ஷேர் பண்ணிக்கோங்க மேடம். அதை பார்த்து பயன்படுத்திக்கிங்க. ரொம்ப ரொம்ப ஏன்னா இப்போ அதே நம்ம இதில் பேசணும் அப்படின்னா இன்னும் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதனால நான் அதை சிம்பிளா இப்போ நம்ம வந்து 3 நாடியுமே பத்தி சொல்லியாச்சுங்க. நாடி பார்க்கறது மிக மிக சிறப்பு. இப்ப நாடி ஒரு ஃபேமிலியில எல்லாருமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒருத்தருக்கு வந்து உப்பு இருக்கா, உப்பு இல்லையா? ஒருத்தருக்கு இனிப்பு கம்மியா இருக்கா? ஒருத்தருக்கு காரம் அதிகமா இருக்கா, கம்மியா இருக்கா? காரம் வந்து உடலுக்கு தேவையான ஒரு சுவை, எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு சுவை. கசப்பு வந்து கட்டாயமா இதயத்தை பாதிக்கும். மன ரீதியான கசப்பு, ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலில ஒரு பிரச்சனை, தொழில் ரீதியான ஒரு பிரச்சனை இருக்குன்னா, கட்டாயமா நாடியில வந்து பல்ஸ் அதிகமாவே தெரியும். ஒருத்தர் வராரு, நாங்க நாடி பார்க்குறோம். அவரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ பாவக்காய் சாப்பிடல. வாழ்க்கையும் மிக சிறப்பா இருக்குங்க. ஃபேமிலில எந்த பிரச்சனையும் இல்ல. தொழில் ரீதியா எந்த பிரச்சனையும் நல்லாவே இருக்காரு. ஆனா நாடியில பார்த்தா பல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கேட்டா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்கிட்ட எதுவுமே இல்ல நீங்க சொல்றது. நீங்க நாடி பொய்யா சொல்றேன்னு சொல்றாரு. ஃபேமிலில எல்லாத்துட்டையும் சொல்றேன். அவங்க நாடிலாம் கரெக்ட்டா சொல்றாங்க. கரெக்ட்டா நீங்க சொல்றீங்கன்னு. அவரு மட்டும் சொல்றாரு, நீங்க எப்படி கசப்பு எனக்கு அதிகமா இருக்கீங்க. எனக்கு அந்த பழக்கவழக்கமே இல்லைன்னு சொல்றாரு. இல்ல எனக்கு தெரியாது. கட்டாயமா உங்க நாடியில வந்து கசப்பு இருக்குன்னு. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அக்யூரேட்டா நம்ம அடிச்சு பேசணும். அவர் நாடி பார்த்துட்டு ஒரு ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு அவர் யோசிச்சுட்டு திரும்ப சொல்றாரு என்கிட்ட. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து அதிகமா வேப்பங்குச்சியில பல் விளக்குவேன். அதனால அப்படின்னு சொன்னார். அந்த கசப்பு தாங்க உங்க நாடியில காமிச்சிருக்கு. ரொம்ப நாளா லாங் பீரியடா அவர் பண்ணியிருக்காரு. அப்ப கசப்பு ரொம்ப அதிகமாச்சுனாவே இதயத்தை பாதிக்குங்க. கொழுப்பு அதிகமாயிடுச்சுன்னா நம்ம நாடியில வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ரத்த குழாய்களை போகக்கூடிய இடத்துல ஒரு அடைப்பு ஏற்பட்டு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு கொடுத்துருங்க. வாதத்துக்கு வரக்கூடிய துவர்ப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சுனாலும் மதப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். ரத்த குழாய்களை அது சுருக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப இருக்கும். அப்ப நாடிங்கிறது ரொம்ப சிறப்புங்க. நம்ம பயன்படுத்திக்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கணும். உப்பு நாடி ஒருத்தருக்கு அதிகமா இருக்குன்னா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப உப்பு பார்த்து நம்ம சரி பண்ணிக்கணும். ஒரு ஊறுகாய் அதிகமா சாப்பிடக்கூடிய பிரியராவோ, அப்பளம் சாப்பிடக்கூடியராவோ, ஒரு கருவாடு சாப்பிடக்கூடியராவோ இல்ல நான் வந்து சைவம், எனக்கு அந்த பழக்க வழக்கமே இல்லைனாலும் ஏதோ ஒரு பழக்க வழக்கத்தால நம்ம நாடியில வந்து உப்பு ஏறிக்கிட்டே இருக்கு. சமீபத்துல ஒரு ஃபேமிலி வராங்க, நம்ம நாடி பார்க்குறோம். குழந்தைகளுக்கு உப்பு நாடி அதிகமா இருக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு உப்பு நாடி அதிகமா இருக்கு, வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. என்ன காரணம்னா உப்பு அவங்க சமையல்ல அதிகமா சேர்த்து சாப்பிடக்கூடியவங்களா இருக்காங்க. இதுவே இன்னும் கொஞ்ச காலம் ஆயிருந்ததுன்னா சிறுநீரகம் பாதிக்கக்கூடிய சம்பவத்துக்கு போயிருப்பாங்க. இப்போ நம்ம மீடியா பார்த்துட்டு வந்தவங்களுக்கு இப்போ நாடி பார்த்துட்டு இப்போ லாஸ்டா பார்த்தக்கூடிய ஒரு நாடி, அதை நான் உங்கள்கிட்ட தகவலை பகிர்ந்துக்கிட்டேன். உடல், திரும்ப திரும்ப சொல்றது ஒரே விஷயம் தாங்க. உடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. உடலை பாதுகாக்கணும். ஆன்மீகத்துல வரும்னு நம்ம ஆசைப்பட்டாவே உடல் ரொம்ப முக்கியமானது. உடலுக்கு ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த நோயை பணம் கொண்டுட்டு போய் ஆஸ்பத்திரியில கொடுத்து நம்மளால குணப்படுத்த முடியாது. இறைவன் கொடுத்த உடல் 5 பஞ்சபூதங்கள். உடல் கொடுத்தது தாய், உயிர் கொடுத்தது தந்தை. உடலுக்குள்ள போன அந்த உயிரை 5 பஞ்சபூதங்கள் 2 10 மாதங்களா இருந்து ஒரு கருவறையில உற்பத்தி பண்ணி பாதுகாத்து வெளியில உலகத்துக்கு கொடுத்துருக்கு. வெளியில வந்ததை வந்து 7 சக்கரங்களும் 5 பஞ்சபூதங்களோடு சேர்ந்து 10 விதமான தசவகைகள் இந்த உடலை இயக்குதுங்க. ஒண்ணுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. உடலுக்குள்ள உயிரா இருக்கக்கூடிய பிராணனும் அபானனுக்கு இடையிலே நம்முடைய ஆத்மா இருக்கு. நான் சொல்லல, சரநூல் சாஸ்திரம் சொல்லுது. அந்த கலை தெரிஞ்சவங்க இந்த நாடியை இயக்கலாம்னு சொல்றாங்க. அது பிரபஞ்சமும் இயற்கையினுடைய அணுக்கிரகம் இருந்தாதான் அதை நம்ம பார்க்க முடியும். நிறைய முனிவர்களும் சித்தர்களும் இந்த உலகத்துல மக்களுக்காக தொடர்ந்து வந்து கத்துக் கொடுக்கப்பட்ட கலை தான் இந்த சித்தர் கலையில அந்த முதிரைகள் இருக்குங்க. சரநூல் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா வழிகாட்டுறதுக்கு தான் இன்னைக்கு ஆட்கள் கிடையாது இந்த உடலை பாதுகாக்கிறது. அதனால உணவு முறைகள்ல நம் முன்னோர்கள் இட்லி தோசைங்கிறது ஏதோ ஒரு விசேஷ நாட்கள் தான் இருந்துச்சு. ஆட்டுக்கல் உரல்ல ஆட்டி சமைச்சாங்க, இட்லி தோசை போட்டாங்க. இன்னைக்கு நவீனமயமாக்கல்ல நம்முடைய எல்லார் வீட்லயும் வந்து கிரைண்டர் இருக்கு, மிக்சி இருக்கு. அதனால இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம்.
இது வந்து நம்ம உடல் நலத்திற்கு கேடா இருக்கு. அதுவும் வந்து புளிப்பு சுவை ரொம்ப அதிகமா இருக்கு. ஒருத்தர் வராங்க, ரொம்ப லீனா இருக்காங்க, பல்கா இல்ல. ஆனா அவங்களுக்கு நாடியில புளிப்பு அதிகமா இருக்கு. நீங்க அலோபதியில டெஸ்ட் எடுத்தா கொலஸ்ட்ரால் இருக்குன்றான். அப்ப அவங்களுக்கு எப்படி சாத்தியமா இருக்கு? ஆளு குண்டா இல்ல, ஆளு ரொம்ப லீனா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு மட்டும் எப்படி கொலஸ்ட்ரால் வந்துச்சுன்னா, புளிப்பினால் வந்த கொலஸ்ட்ரால். சின்ன குழந்தைக்கு இருக்கு. இது இதயத்தை பாதிக்கும். அதனால இட்லி தோசைங்கிறது நாடியை பார்த்துட்டு நம்ம குறைச்சிக்கலாம். இல்லைன்னா நெஞ்செரிச்சல், நெஞ்சு கரிப்பு வந்துட்டாவே நம்ம உடம்புல புளிப்பு அதிகரிச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப அதை நம்ம குறைச்சிக்கலாங்க. இப்ப இதுக்கு என்னதான் மாற்று வழி? இப்ப இன்னைக்கு நம்ம வரவங்கள்ட்ட நாடி பார்த்துட்டு இல்லைங்க நீங்க இட்லி தோசை இனிமேல் சாப்பிடக்கூடாதுனாவே உலகமே அழிஞ்சிட்ட மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஷேக் ஆயிறாங்க. ஏன்னாங்க நாங்க இட்லி தோசை இல்லைன்னா வேற என்னதாங்க பண்றது, எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு அவங்க கேட்கற அளவுக்கு அவங்களோட வாழ்வியல் முறை இருக்கு. இப்போ அவங்களுக்கு தான் நம்ம ஒரு மாற்று வழி என்ன சொல்றோம்னா, ஒரு கோதுமையோ ராகியோ நீங்க சிறுதானியங்களோ ஏதோ ஒன்று இன்ஸ்டண்டா மாவு மாதிரி வச்சுக்கிட்டு கரைச்சி ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, பழகுங்க இந்த உடலுக்கு. வேற இல்லைன்னா ரைஸ் கூட சாப்பிடுங்க. இந்த இட்லி தோசையை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா உடலுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு அதை குறைக்கிறதுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்க இதுக்கு மாற்று வழி வந்து இப்போ அவங்க போடுறாங்க, புட்டு இருக்கு, இடியாப்பம் இருக்கு, கொழுக்கட்டை இருக்கு, இதெல்லாம் பண்ணி சாப்பிடலாம் மாற்று வழி. ஆனா டெய்லியுமே அது சிறப்பா இருக்குமான்னு பார்த்தா அது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம் தான். ஏன்னா எல்லாம் இனிப்பு சேர்ந்துக்கிட்டே போறதுனால நாடிகளையும் இனிப்பு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கோட்டா இருக்கு, கவர்மெண்ட் கோட்டா மாதிரி பல்ஸ்ல இனிப்பு அதிகமாயிடுச்சு அப்படின்னா புளிப்போடு இனிப்பு சேரும்போது உடம்புல கட்டி கலலைகள் தோன்றும். உருண்டை உருண்டையா வலிக்காத அங்கங்க உருண்டை வந்துடும். இப்படி ஒன்னொன்னுக்கும் ஒரு காம்பினேஷன் இருக்குங்க. ஒவ்வொரு இதுக்கும் நம்ம சொல்லக்கூடியது நாடியில சொல்றாங்க. அப்ப புளிப்பு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு புளிப்பே நம்ம அதிகமா எடுக்கும்போது புளிப்பு அதிகமாயிடுச்சுன்னா உடல்ல தொந்தரவு கொடுக்குது. உப்பு பிரியர் நானே, உப்பு இல்லைன்னா எனக்கு டேஸ்ட் தெரியாது. உப்பு நம்ம அதிகமா சேர்த்துட்டே போகும்போது உப்பு அதிகமாகவும் உடல்ல தொந்தரவு கொடுக்குது. இப்ப நம்ம வந்து எனக்கு வாழைப்பூ, இப்ப நம்ம இடையில நம்ம என்ன பண்ணுவோம்னா இயற்கை விவசாயத்துல எனக்கு வாழைப்பூ அதிகமா கிடைச்சதுங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு 10 நாள் வாழைப்பூ சாப்பிட்ட உடனே பல்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தோற்பு ரொம்ப அதிகமாயிட்டு ஒரு மதன்னு ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு. எல்லாரும் நாங்க ஃபேமிலி எல்லாம் நாடி பார்த்துட்டோம்னா தோற்பு பல்ஸ் அந்த அளவுக்கு ஹார்ட் பீட் அடிக்கிற மாதிரி அடிக்கும். தூக்கி தூக்கி கையை போடும், அந்த அளவுக்கு இருக்கு. அப்ப தோற்பு வந்து நம்ம உடம்புல வந்து வேலை பார்க்குது. அப்ப இனிமேல் நம்ம வந்து வாழைப்பூ வந்து நிப்பாட்டிடணும். அதாவது வாழைப்பூ உடலுக்கு நல்லதுதான். அதுவே வந்து நமக்கு ரொம்ப அதிகமாயிட்டாலும் உடலுக்கு தொந்தரவு கொடுக்கும். இப்ப பீரியட்ஸ் வந்து ஃப்ளோ கரெக்டா இருக்கணும் அப்படின்னா உடம்புல வந்து தோற்பு சுவை நார்மலா இருக்கணும். தோற்பு சுவை நல்லா இருந்தாதான் கர்ப்பப்பைய நல்லா தாங்கி பிடிக்கும் இறுக்கத்தோட. யாருக்கு தோற்பு சுவை சரியில்லையோ கர்ப்பப்பை இறக்கம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமான விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம நாடி பார்த்து ஓரளவு பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்தபடியா வந்து சர்க்கரை நோய். இப்போ அதுக்கு அடுத்தபடியா தான் நம்ம எதுக்கு வரோம் அப்படின்னா நோய்கள் சார்ந்து என்னென்ன நோய் இருக்கு, அது என்ன ரகங்கள் எடுத்துக்கலாம். நோட்டு பேனா இருந்தால் கொஞ்சம் குறிப்பு எடுத்துக்கங்க. நீங்க சாப்பிட்றது, ஏன்னா உங்களோட உடல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஜென்ரலாகவே நான் பேசிடுறேன். ஒரு மிக முக்கியமான இந்த இன்றைய காலகட்டத்தில் மனித இனத்தை பாதிக்கக்கூடிய அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய சர்க்கரை நோய், உடல் பருமன், கொலஸ்ட்ராலு, அதுக்கு அடுத்தபடியா கேன்சர். 5வதா ஒரு மிக சிறப்பான ஒரு படை வந்துட்டு இருக்கு இன்னைக்கு உலகத்தை ஆட்டி படைக்கிறதுக்கு, குழந்தையின்மை. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய மலட்டுத்தன்மை. இதை சார்ந்து நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம பேசிடலாங்க, என்னென்ன அரிசி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. இப்ப சர்க்கரை நோயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 மணிச்சம்பா, 2வது காட்டு யானைங்க. இது மிக சிறப்பா இருக்கும். அதோடு சேர்த்து கருப்பு கவுனி நம்ம எடுத்துக்கலாங்க. கருப்பு கவுனி நம்மளோட அனுபவத்துல ஆஞ்சியோ பண்ணவங்களுக்கு கூட ப்ரெஷரை வந்து பேலன்ஸ்ல வச்சுக்கிறதுல மிக சிறப்பு. எவ்வளவு ஹை லெவல்ல ப்ரெஷர் இருந்தாலும் பேலன்ஸ் பண்றதுல கருப்பு கவுனி நல்லதா இருக்கு. கொலஸ்ட்ராலுக்கு நீங்க வந்து வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமா கருப்பு கவுனி சாப்பிடணும். டெய்லியுமே நான் கருப்பு கவுனி சாப்பிடலாமா, உடல்ல ஏதாவது மாற்றம் கொடுக்குமா அப்படின்னா கட்டாயமா மாற்றம் கொடுக்கும். மாசத்துல 5 கிலோ வரைக்குமா மினிமம் நம்ம குறைக்கலாம். என்னுடைய அனுபவ பதிவு என்ன அப்படின்னா 140 கிலோ வரைக்குமே நம்ம வந்து இதில் ஆய்வு பண்ணியிருக்கோம் கருப்பு கவுனி அரிசி. அவங்க வந்து பவுடர் ஃபார்ம்ல தான் எடுத்தாங்க. பையன் வந்து ரொம்ப குண்டா இருப்பான். இந்த அரிசி சாப்பிடும் போதே எக்ஸ்ட்ரா வெயிட் போடலை. என்கிட்ட என் நோட்ல எழுதியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னா இந்த அரிசி சாப்பிடும் பொழுது எனக்கு எக்ஸ்ட்ரா வெயிட் போடலை, இருக்கிறத பேலன்ஸ் ஆயிருக்கு. உடல் வந்து முன்ன விட இப்ப எனக்கு ஆரோக்கியமா இருக்கு. முன்ன ஒரு வெயிட்டை சுமந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு, இப்ப வந்து உடல் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிட சாப்பிட
புதுசா போடக்கூடிய வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பேலன்ஸ் பண்ணிடும் கருப்பு கவுனி. இது வந்து நான் எக்ஸ்ட்ரீமா சொல்றது. இப்போ நான் என்னோட உடலே எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அதிகமா இருந்த உடல், நான் கஞ்சி தொடர்ந்து என்னோட கடையில விரும்பி சாப்பிட்டேன்னா ஒரு மாசம் வரைக்கும் வெயிட் அப்படியே ரெடியூஸ் ஆயிடும். உடனே நான் வந்து ஆர்வப்பட்டு ஒரு பழைய சோறு ஒரு 15-20 நாள் சாப்பிட்டேன்னா லைட்டா வெயிட் போடும். இது எதுக்கு இந்த தகவல் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வரவங்க கேட்பாங்க, என் குழந்தைக்கு வெயிட் போடணும், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் போடலாம், இல்லைன்னா வெயிட் குறைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி காம்பினேஷன்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரொம்பவே மிக சிறப்பா இருக்கும் நமக்கு. உடல் பருமனை குறைக்கிறதுக்கு கருப்பு கவுனி, வெயிட் போடுறதுக்கு வந்து நம்ம சொன்ன ரகம் வந்து ரத்தசாலை. இந்த 2 ரகத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு இப்ப நீங்க வந்து ஆள் லீனா தான் இருக்காங்க, ஆனா ஒரு உடம்புல கொலஸ்ட்ரால் இருக்குன்னு அளவுல சொல்லப்படுது. அப்ப அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கருப்பு கவுனி சாப்பிடலாம். சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்து குறையும். வெள்ளை பூண்டை வந்து வறுத்து ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு 4 பல் 5 பல் பூண்டு சாப்பிட்டுட்டு வந்தாலும் கொலஸ்ட்ரால் குறையும். அதோட சேர்த்து கருப்பு கவுனி எடுத்துக்கணுங்க. அதுக்காக கருப்பு கவுனி ரொம்ப லீனா இருக்கவங்க ரொம்ப எடுக்கக்கூடாது, ஏன்னா இன்னும் வெயிட்டை கொஞ்சம் குறைக்கும். ரொம்ப குறைச்சிடாது. அப்பெல்லாம் பார்த்தா நான் 6 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாரம்பரிய உணவை. நான் ஓமக்கச்சி மாதிரி தான் இருக்கணும், ஆள் எப்படி இருக்கேன் பாருங்க. அதனால அதை பத்திலாம் யாரும் பயப்படாங்க. ஏன்னா என்ன நிறைய கேள்வி என்கிட்ட கேட்பாங்க, இல்லைங்க நான் ஏற்கனவே லீனா இருக்கேன், இந்த அரிசி சாப்பிட்டா இன்னும் ரொம்ப போயிடுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட உடனே ரீப்ளை பண்ணுவேன், நான் தான் உங்களுக்கு ரோல் மாடல், நான் எப்படி இருக்கேன் பாருங்க. பாரம்பரிய அரிசி சாப்பிட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகியும் நல்லா தான் இருக்கும். அதுக்காக ரொம்ப லீனாகவும் போல, ரொம்ப குண்டாகவும் ஆகலை. இருக்கிறத மெயின்டைன் பண்ணோம். நீங்க விருப்பப்பட்டா ஸ்லிம்மா வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கருப்பு கவுனி சாப்பிடும்போது ஒரு அரிசி மன உளைச்சலை சரி பண்ணும் அப்படின்னா, மன உளைச்சலை சரி பண்றதுக்கு ஒரு அரிசி கருப்பு கவுனி. குடும்பத்துல பிரச்சனை, தொழில் ரீதியான பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு நமக்கு அப்படின்னா, இப்ப இதை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கலாம்? ஒருத்தர் கருப்பு கவுனி சாப்பிட்டுட்டு இருக்காரு, 1000 குடும்பத்துல பிரச்சனை இருக்கு. அப்ப அவருக்கு உடல்ல வந்து எந்த தொந்தரவும் பண்ணாம இந்த கருப்பு கவுனி சாப்பிட்டு இருக்க ஹார்ட் அட்டாக் வராம இருக்காரு, பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. எப்படின்னா, மன உளைச்சலை சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதா இந்த கருப்பு கவுனி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அதுக்கு நாங்களும் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த கடைகள் வச்சிருந்ததுல ஆரம்ப கட்டத்துல ரொம்ப நாட்கள் வந்து கடை சார்ந்து தொழில் சார்ந்து நிறைய பிரச்சனை இருக்கும்போது கருப்பு கவுனி சாப்பிட்டுட்டே நாங்க இதுல இருந்ததுனால எங்களுக்கு எந்த ஒரு உடல் தொந்தரவும் வராம இருந்துச்சு, பேலன்ஸ் பண்ணுச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம மறந்துட்டோம், மூட்டு வலிங்க. கை கால் வலி, மூட்டு வலி வாதத்துல உச்சம், வாத நோய்கள்ல வரக்கூடியது. இன்னைக்கு நிறைய பேரு மூட்டுக்குள்ள வீக்கம் வரக்கூடியது. இப்போ முடக்கத்தான் கீரை தோசையில கலந்து பயன்படுத்தலாம். இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு ரைஸ் இருக்கு, இலுப்பை பூ சம்பா, மிக சிறப்பான ஒரு ரகம், அரிய ரகம் உலகத்திலே. ஏக்கருக்கு 8 மூட்டைன்றாங்க, 10 மூட்டைன்றாங்க, 12 மூட்டைன்றாங்க. 6 மாசத்துக்கு இவ்வளவுதான் விளையுதுங்க. ரொம்ப ரேர் வெரைட்டி. இன்னைய பீக்ல ரொம்ப ஹை லெவல்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரகம், கிடைக்காத ஒரு ரகம். இந்த ரகத்துக்கு தான் ஸ்பெஷலைஸ்டு என்ன கிடைக்குது அப்படின்னா, மூட்டு வலிங்க, கை கால் வலி, குதிகால் வலி, எந்த வலியா இருந்தாலும் கேட்கும். அதோடு சேர்ந்து நாள்பட்ட சளி. இது நம்மளுடைய அனுபவ பதிவுல பாத்தீங்கன்னா, ஒரு இயற்கை விவசாயி, அவருக்கு 10 வருஷம் 12 வருஷமா சளி அதிகமா இருந்த பிற்பாடு இந்த ரகத்தை பயிரிட்டு அவர் அதிக நாட்கள் சாப்பிட்டு வரும்போது அவருடைய சளி குறைஞ்சிடும். இது வந்து அவர் எங்க மீடியாவில் பேசினாலும் இந்த தகவலை நீங்க சேர்த்து பேசுங்கன்னா ஒரு ரெக்வஸ்டா நான் உங்கள்கிட்ட சொல்ல விஷயம், அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒருத்தவங்க இருக்காங்க. இப்ப நம்ம என்னோட அனுபவ பதிவுல ஒரு 13 வயசுல இருந்து இப்ப அவங்களுக்கு ஏஜ் 20 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட 6 வருடத்துக்கு மேல தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து வெளியிலேயே முகத்தை காட்ட முடியாம அந்த அளவுக்கு இருந்தவங்க, மீடியா மூலியமா நம்மள்ட்ட பார்த்துட்டு வந்தவங்க, அவங்களுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, வாயு முத்திரை பயிற்சி கொடுத்துருந்தோம். அதோடு சேர்த்து இந்த இலுப்புப்பூ சம்பா கருங்குருவி இந்த அரிசி தான் அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அதோடு சேர்த்து வாயு முத்திரையும் பயன்படுத்தினாங்க. ரொம்ப நாளா இருந்த பிரச்சனை முழுமையாவே அவங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. நம்மள்ட்ட ஒரு பதிவு, ஆடியோ பதிவு கூட இருக்கு, அவங்க பேசின ஸ்கிரீன்ஷாட்டு கூட இருக்கு. நம்ம இப்போ ஷேர் பண்ணி, அதாவது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, எல்லாமே அனுபவ பதிவு தான். நானா கூகுளில் படிச்சுட்டு இந்த அரிசி இவ்வளோ ஃபேமஸா இருக்கு, இந்த அரிசி பற்றி அவ்வளோ இருக்குன்னு சொல்லலாம். நான் ஒரு இயற்கை விவசாயி கிடையாது. ஏன்னா நான் வாத்தியார் தொழில படிச்சுட்டு 15 வருஷத்துக்கு மேலே வாத்தியார் தொழில இருந்துட்டு வந்த ஆளு. எனக்கு அது நான் பண்ண முடியாது. எனக்கு இயற்கை கொடுத்த கடமை என்னன்னா, பாரம்பரிய அரிசி வந்து இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு, மனித குலம் அதை கண்டுக்காம இருக்கு. மனித உடலுக்கு நோய் வருது, ஆனா நோய்க்கு குணமாகல, எங்க போனாலும் தீர்வு கிடைக்கல. ஆனா ஒவ்வொரு அரிசி எடுத்துக்கிட்டா இவ்வளவு மருத்துவ குணம் போடப்பட்ட.
அப்போ இதை சாப்பிட்டு தான் பார்க்கலாமேன்னு சொல்லி நம்ம ஒரு சாப்பிட்டு ஒரு 6 மாத காலங்கள் பயிற்சிகளை எடுக்கும்போது உடல் ஆரோக்கியமா இருந்துச்சுங்க. நான் கடை ஆரம்பிச்ச காலகட்டத்துல எனக்கு கிடைத்த அனுபவங்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருவதாக ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய முதல் அனுபவம், ஒருத்தர் மளிகை கடை வச்சிருக்காரு. காலு செருப்பு போட முடியாது. சுகர்னால கத கதன்னு புண்ணு இருக்கு. கத கதன்னு புண்ணு இருக்குங்க. சாரி மேடம். ஒரே செகண்ட் மேடம், நான் கால் கட் பண்ணேன். நல்லது மேடம். இவ்வளவு நேரம் போன் வராம இருந்து இறைவனோட அனுகிரகம். அந்த கண்டினியூட்டி அப்படியே கட் ஆயிடுச்சு. யாராவது லாஸ்ட்ல என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படியே சொல்ல முடியுங்களா? இந்த சுகருக்கு புண்ணுல கால்ல வருதுன்னு சொன்னீங்க. ஆமா மேடம், ஆமா. நல்லது மேடம், நல்லது. அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம ஆரம்பத்துல கொடுக்கப்பட்ட ரகம் கருப்பு கவுனி காட்டு யானை. அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு 1 மாசத்துல அந்த பொண்ணு குணமாகி செருப்பு நடந்த ஒரு அப்படியே சுகர்ல கீழே மூட்டுக்கு மேல அப்படியே சுகர் லீக்கேஜுங்க, தண்ணி மாதிரி போயிட்டே இருக்கு. அப்ப அந்த தண்ணி மாதிரி போயிட்டே இருக்கும் பொழுது ஒருத்தர் ஃபோன் பண்ணா இப்படியே தாங்க தொந்தரவு பண்ணிட்டே இருக்கோம். சரிங்க மேடம், வச்சுக்காதீங்க. அவருக்கு வந்து மேடம் நம்ம கடையில வந்து கஞ்சி குடிச்சாரு. ஒரு 4 கஞ்சி குடிச்சாரு மேடம். மேடம் ஆடியோ கிளியரா கேக்குதுங்களா? ஹலோ மேடம், கேக்குதுங்களா? சொல்லுங்க. கேக்குதுங்க, ஏன் சொல்லுங்க. சரி மேடம். இப்போ அவர் வந்து ஒரு 5 நாள் பக்கமா கஞ்சி குடிச்சிருப்பாரு நம்ம கடையில. காலை டைம்ல வந்து கொஞ்சம் குடிச்சாரு. ஒரு 75 நாளுக்கு மேல அந்த சுகர் லீக்கேஜா இருந்தது வந்து அப்படியே அரெஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம அந்த ஃபீல்டு வாதியார் தொழிலை விட்டுட்டு வந்துட்டு இந்த காலகட்டத்தில் மினிமம் ஸ்டேஜில் ஆரம்பத்தில் பார்த்த அனுபவங்கள், சரி இந்த அரிசிகள் வந்து மருத்துவ குணங்கிறது மிக சிறப்பாக இருக்குது, இது வேலை பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஒரு ஆசிலேஷன்ல இருந்தோம். ஒரு கட்டத்தில் மக்கள் மத்தியில் வரவேற்பு இல்லை. ஒரு நாளைக்கு செகப்பரிசியில் ஒரு 15 இட்லி போட்டால் 2 இட்லி கூட விற்க முடியாத ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. ரேட்டு ரொம்ப சீப்பாக 5 ரூபாய்க்கு போட்டாலும் வரமாட்டான், 10 ரூபாய்க்கு போட்டாலும் வரமாட்டான். இது எப்படி தான் நம்ம ப்ரொமோட் பண்ணுறது, இது மக்களை நம்ம ஒரு முடிவு எடுத்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாமே எதிர்ப்புகள் இருக்கும் காலகட்டத்தில் இதை நம்ம யோசிக்கிறோம். ஆனால் வந்து சாப்பிட்றவங்களுக்குலாம் நோய் உள்ளவங்களுக்குலாம் நோய் குணமாகிட்டே இருக்கு. இதை விட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, சிறுநீரகம் செயலில் வந்து ஒரு செல்ஃப் டயாலிசிஸ் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 7 வருடமா பண்ணிட்டு இருக்காரு, ஒரு இன்ஜினியர். இப்போ நம்ம கடையில் வந்து சாப்பிட்றாரு. அவருக்கு வந்து மண்பானையில் தூயமல்லி சாதம் நம்ம வடித்து கொடுக்குறோங்க அவருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வீட்டில் இவ்வளோ கூட சாதம் சாப்பிட முடியல, நம்மள்ட்ட வந்து இவ்வளோ சாதம் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு நைட்டு போனால் சூப்பராக டைஜஷன் ஆயிடுச்சுங்க. மிஷினில் போட்டு எடுத்துடுறாரு, கழுவி எடுத்துடுறாரு. அப்போ அவர் வீட்டில் இவ்வளோ சாப்பிட்டாலும் டைஜஷன் ஆக மாட்டேங்குது, உடல் தொந்தரவு பண்ணுது. இப்போ அவரோட பதிவு நம்மள்ட்ட வைக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா,
என்னுடைய உணவு நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பிட்டா வேலை செய்ய மாட்டேங்குது. உன்னோட உணவு எவ்வளோ சாப்பிட்டாலும் நல்லாவே டைஜஷன் ஆகுது. இந்த உணவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் போல இருக்கு. உடம்ப பாதுகாக்கும் போல இருக்கு. அப்போ இந்த உணவு சம்பந்தமா நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பகிர்ந்துக்கிறாரு. அப்போ ஏன்னா 7 வருஷமா பக்கமா இந்த மாதிரி உடல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றம் இருக்கும்போது எந்த அளவுக்கு இருக்கும் நம்ம ஆரம்ப கட்டத்துல யோசிக்கிறோம். ஒருத்தர் தண்ணி அடிச்சு லிவர் போயிடுச்சு. இப்போ அவருக்கு வயிறு உப்பிக்குதுங்க. இப்போ அவருக்கு வந்து மண்பானையில சாதம் வடிச்சு கொடுக்குறோம், காலைல கஞ்சி குடிக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்ட உடனே வயிறு உப்ப மாட்டேங்குதுங்க. அவர் வீட்டில் போய் சாப்பிட்டாருன்னா வயிறு உப்பிக்குதுங்க. இப்போ இந்த உணவு வந்து மனித உடலை பாதுகாக்குது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணலைங்கிறது நம்ம ஆரம்பத்தில் தெரிஞ்சு கொண்ட விஷயம். இப்படி நிறைய பதிவுகள் ஆரம்பத்துல நம்ம பார்த்தது. ஆஹ் கை கால் வலி, குதிகால் வலி, அதெல்லாம் வந்து கருப்பு கவுனி அரிசிக்கு நல்லாவே கேட்கும். அதோடு சேர்த்து இழுப்பு சம்மாவும் நல்லா கேட்கும். ஒரு பெண்மணிக்கு வந்து குழந்தை இல்லாம இருக்காங்க, கர்ப்பப்பை கட்டி நீர் கட்டி இருக்கு, பூங்கார் அரிசி கொடுக்குறோம். கொஞ்ச நாள் சாப்பிட்டு டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டு வராங்க, அந்த நீர் கட்டி குறைஞ்சிருக்கு. அவங்களுடைய அனுபவம், அவங்க ஒரு டீச்சரா இருக்காங்க, அவங்கள ஆரம்பத்தில் நம்மள்கிட்ட பகிர்ந்துகிட்ட விஷயம். வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஒரு பீரியட்ஸ் வந்து வரும்போது வயிற்று வலி வரும். இப்போ பூங்கார் அரிசி கொடுக்குறோம், அவங்க சாப்பிட்டு 1 மாசத்துக்கு அடுத்த பீரியட் சைக்கிள் வரும்போது அந்த வயிற்று வலி இல்லாமல் இருந்துச்சுங்க. இப்படி இந்த மாதிரி ரகங்களை நம்ம பார்க்கும் பொழுது கொடுத்து கொடுத்து பார்க்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடியவங்களுக்குலாம் இந்த நோய் உள்ளவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு ரகங்களும் மேக்சிமம் உண்மையான ரகமாக இருந்தால் அது வேலை பார்க்கும். அப்போ அது தெரிஞ்சுக்கிட்டதுனால தெரியல நம்ம பின்வாங்கக்கூடிய இந்த இந்த காலகட்டத்தில் இயற்கை நமக்கு இந்த ஒரு வேலையை கொடுத்துருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இறைவனை முன்வைத்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணணும். அதுக்காக நான் 4 வருடங்கள் எடுத்துக்கிட்டேன். அதாவது நான் பாட்டு ஒரு மீடியாவில் போய் பேசக்கூடாது, நமக்கும் நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டதுனால இந்த முயற்சி நம்ம கையெடுத்தோம். இன்னைக்கு வந்து இறைவனோட அனுக்கிரகத்தால எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு, அனுபவங்களும் கிடைச்சிருக்கு. நீங்க வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா என்னோட நம்பர் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா இப்ப நான் நிறைய நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட கேள்வி பதிலுக்குன்னு நேரம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் கட்டாயமா ஒரு ஆணா பிறந்திருந்தா உலகத்துல சாப்பிட வேண்டிய ரகம் மாப்பிள்ளை சம்பாங்க. கட்டாயமா சாப்பிடணும். பெண் குழந்தைய இந்த உலகத்துக்கு வந்திருந்து கல்யாணம் பண்ணி போகும்போது சீதனமா கொடுக்கப்பட்ட ரகம் பூங்கார் அரிசின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோடு சேர்ந்து ஒரு பெண் தாய்மை அடைஞ்சிருந்தா புளியடிச்சான்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ரகம் இருக்கு, தாய்ப்பால் சுரக்கும். முன்னாள் நம்மள்ட்ட ஆரம்பத்துல வேற ஒரு இடத்துல கடை வச்சிருக்கும் போது 73 ரகங்கள் நம்மள்ட்ட அவைலபிளா இருந்தது. எந்த ஒரு புது ரகம் இருந்தாலும் ஒரு 5 கிலோ 10 கிலோ வாங்கி போட்டுரும். மக்கள் வாங்குறானா இல்லையோ முதல்ல நம்ம சாப்பிட்டு பார்க்கணும், ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்ப நம்மள்ட்ட புளியடிச்சான் இல்லைங்க. கருத்தக்காரன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ரகம், மலச்சிக்கலுக்கு அருமையான ஒரு ரகம், மூலத்துக்கு மிக சிறப்பான ரகம், நல்லாவே வேலை பார்க்கும். மூலம் இருக்கு அப்படின்னா 2 விஷயத்துல தான் வருது. ஒன்று உடல் உஷ்ணம், 2வது மலச்சிக்கலுங்க. 2 விஷயத்துல தான் நமக்கு வரக்கூடியது. 2ஐயும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதை குறைச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக மூலம் பெயர போகுது. இதை விட ஸ்பெஷலைஸ்டு முத்திரைகளை பார்த்தோன்னா அபான முத்திரை அருமையாக வேலை பார்க்குது. இதுவும் இது வந்து இப்போ நான் ஒரு நோய்க்கு சொன்னீங்கன்னா இந்த 3 சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் என்னால் கன்க்ளூஷன் பண்ணிக்க முடியும். ஏதாவது ஒன்றில் மக்களுக்கு ஒரு கை கொடுக்கும் ஒரு நம்பிக்கை. அதனால இதை சேர்ந்து இப்போ நம்ம ஆரம்பத்தில் அரிசி மட்டும் கொடுப்போம், இப்போ முத்திரைகளும் பார்த்துக்கிறோம், மக்களுக்கு கற்றுக் கொடுக்குற நோய்களோடு சேர்ந்து வரக்கூடியவங்களை நாடி பார்த்துட்டு நாடியும் பார்த்துக்கிறோம். இப்போ வந்தாங்கன்னா அடுத்தவொடனே ஒரு நோய் சொன்னால் கூட நான் நாடி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா, இந்த அரிசிகளை எடுத்துக்கங்க கொஞ்சம் நல்லா வேலை பார்க்குன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது உடல் தொந்தரவு சொன்னாங்கன்னா அதுக்கும் பார்த்துக்கிறோம். இப்போ ஸ்பெஷலைஸ்டா எனக்கு வயிறு புண்ணு இருக்கு, நான் ரொம்ப நாளா இருக்கு, வயிற்று அரிசினால வர்றது, ஏதோ ஒரு காரணம் அல்சர் ரொம்ப நாளா இருக்கு, கியூர் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, மலச்சிக்கல் இருக்கு, வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு குடைவாழைன்னு ஒரு பாரம்பரிய அரிசிங்க. குடைவாழையிலே சிகப்பு குடைவாழை, பனங்காட்டு குடைவாழை, ரகங்கள்ல மொத்தம் ஒரு 3 டைப் இருக்குங்க. இந்த ரகங்கள்ல இப்போ நார்மலாவே நம்மள்ட்ட சிகப்பு குடைவாழை இருக்கு. குடைவாழை சாப்பிட்டு பார்த்து ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு ரகம் இருக்கு அப்படின்னா அந்த ரகத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா நீங்க தான் சாப்பிடணும், முயற்சி செய்யணும், சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு பதிவு பண்ணணும். அப்பதான் புதிய புதிய ரகங்கள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இயற்கை நமக்கு நிறைய கொட்டி கொடுத்துருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய மக்கள் நம்ம என்னதான் சொன்னாலும் சாப்பிட்ற அளவுக்கு இன்னைக்கு தயாரா இல்லை. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆடியோ பதில என்னை பேட்டி எடுத்திருந்தாங்கன்னா நான் ஜென்ரலா பேசியிருப்பேன். என்ன பேசியிருப்பேன்னா, இந்தந்த நோய்க்கு இந்த ரகங்கள் சாப்பிடலாம்னு அவுட்லைனோட முடிச்சிருப்பேன். இந்த ஆனந்த யோகத்துல மட்டும்தான் ஒரு அரிசி, சாப்பாட்டு அரிசி இருக்குன்னா அந்த 3 டைப்பு
இப்போ ஒரு ரெட் ரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா கைக்குத்தல் இருக்கு, செமி பாலிஷ்டு இருக்கு. எதை எதை எப்போ சாப்பிடணும், என்ன பண்ணுங்கிறத எல்லாமே நீ நேரில் வந்தால் என்ன ஒரு தகவலை பரிமாறிக்கணும், அது எல்லாமே உங்களோட நான் இதில் பகிர்ந்தேன். அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய ரகங்கள் மேக்சிமம் நான் உங்களுக்கு வந்து முக்கியமான ரகங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்போ ஸ்கின் ப்ராப்ளங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதை வந்து க்யூர் பண்ணிக்கிறதுக்கு ரெண்டே ரகம் தான். மெயினாக நம்ம எடுக்கக்கூடியது இழுப்புப்பு சம்பா, அதோடு சேர்ந்து கருங்குருவிங்க. இந்த ரெண்டு ரகத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் வெண்குஷ்டம், யானைக்கால் வியாதிக்கெல்லாம் வந்து கருங்குருவி ரகம் மிக அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு காய்ச்சல் வந்தாலும் இந்த அரிசியில் தான் கஞ்சி காய்ச்சி கொடுத்துருக்கோம். ரகங்கள் வந்து ஏகப்பட்ட ரகங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சந்தைப்படுத்தல இருக்கக்கூடிய ரகம் மாப்பிளை சம்பா, பூங்கார், கருப்பு கவுனி, காட்டு யானம், கருங்குருவி மேக்சிமம் கிடைக்குங்க. ஆனால் ரகங்கள் உண்மையான ரகங்களாக இருந்தால் அந்த ரகங்கள் கட்டாயமாக வேலை செய்யுங்க. நம்ம வந்து அங்காடியோடு சேர்த்து பண்ணுறோம். எந்த சந்தேகம்னாலும் தொடர்பு கொள்ளுங்க. எல்லாத்துக்குமே வந்து தீர்வுகள் இருக்குங்க. இயற்கை கொடுத்ததை சரியான நபரை நம்ம சந்திக்காத வரைக்கும் நம்மள்ட்ட நம்பிக்கைங்கிறது கட்டாயமாக குறைவாக தான் இருக்கும். எனக்கும் ஆரம்ப கட்டத்தில் ஒவ்வொரு விஷயங்களை பார்க்கும்பொழுது சிரமமாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இவ்வளோ தெளிவாக நம்மளால் பேச முடியுது அப்படின்னா அனுபவங்கள் தான். நம்ம இந்த அளவுக்கு கஞ்சி குடித்த மாதிரி யாரும் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நம்ம விறகடுப்பில் மண்பானையில் பண்ணக்கூடிய கஞ்சி இருக்கிற சுவை நீங்கள் வீட்டில் வைக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. கேளுங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கேளுங்க, அது அதுக்கு தீர்வு இருக்குது. கேன்சர் வந்து இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. அது மனம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்குது. வாய்ப்பு இருந்தால் வாயு முத்திரை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு சேர்த்து காட்டு யானம், கருப்பு கவுனிங்க, நெல் ஜெயராமன் ஐயாவும் பதிவு பண்ண ஒரு ரகம் தான். இது ரொம்ப மிக ஒரு சிறப்பாக இருக்குங்க. எண்ணம் சார்ந்து வரக்கூடியது அது. எண்ணெய் ஓட்டங்களை வாயு முத்திரை கண்ட்ரோல் பண்ணும். அப்போ அந்த புற்றுநோய் செல்கள் இன்க்ரீஸ் ஆகிறத குறைக்கக்கூடிய தன்மை வாயு முத்திரைக்கு இருக்குது. இதை பேசணும்னா 5 பஞ்சபூதங்களை பற்றி பேசணும். இதை அடுத்தடுத்து நம்ம டாபிக் போயிட்டே இருக்குங்க. உணவு சார்ந்து வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இனிமேல் நீங்கள் கேட்கலாங்க. நான் மெயினாக வந்து பூங்கார் அரிசி பற்றி பேசிட்டேன், மாப்பிளை சம்பா பற்றி பேசிட்டேன். ஜென்ரலாக சிகப்பு ரகம் வந்து வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரகங்க. கட்டாயமாக நமக்குள்ளே வரணுங்க. அப்போ தான் மிக சிறப்பு. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கேரளா மட்ட அரிசி மாதிரி சாப்பிடணும். மக்கள் இந்த உணவு முறைக்கு பழக்கப்படுத்திக்கணுங்க. எனக்கு வந்து இல்லை, நான் பாலிசிட்டு பண்ணப்பட்ட ரகம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து முற்றிலுமே ஒரு தவறானது. இன்னைக்கு அதனால தான் நம்ம நோய்களோடு இருக்கோம். வாய்க்குள்ளே போகக்கூடிய உணவு நஞ்சில்லாத உணவாக இருக்கணும். ஒரு வீட்டில் நம்ம ஒரு குழந்தை இருக்கு, குழந்தைக்கு ஒரு உடம்பு முடியலன்னா ஒரு தாயோ தந்தையோ வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கு. அதுவே ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்த பிற்பாடு எந்த ஒரு உணவு வந்தாலும் நம்ம தூக்கி கையில் கொடுத்துறோம். ஒரு ட்ரெஸ் எடுக்க தீபாவளி வருதுங்க, ஒரு ட்ரெஸ் எடுக்க போறீங்க, பார்த்து பார்த்து நம்ம ட்ரெஸ்ஸை போடுறோம். ஒரு பைக் எடுக்கிறோம், ஒரு கார் எடுக்கிறோம், எவ்வளோ தூரம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்க. ஆனால் இந்த உடல் வாழ்நாள் முழுக்க நம்ம வாழக்கூடிய உடலை, பாதுகாக்கக்கூடிய இந்த உடலை, வாய்க்குள்ளே போகக்கூடிய உணவை என்னைக்கா யோசித்து பார்த்து போட்டிருக்கீங்களா? கிடையாது. அதே மாதிரி இந்த உடலுக்கு உணவு ஒன்று போகுது, இது அன்னக்கோச உடல். ஒருவேளை உணவை எடுக்கிறோம், அந்த உணவுக்குன்னு ஏதாவது ஒரு மரியாதை கொடுத்துட்டு நம்ம எடுத்துருக்கோமா? கிடையாதுங்க. என்னைக்காவது இறைவனை வணங்கிட்டு இந்த ஒரு இருக்கு பழக்க வழக்கங்கள் இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் அந்த பழக்க வழக்கம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு அன்னம் சமைக்கிறோம், அன்னம் சமைச்சிட்டு ஒரு இறைவன் நினைச்சு பதந்தளிச்சுட்டு பச்சு பறவைகள் வீட்டில் முற்றத்தில் எங்கேயோ இடம் இருந்துச்சுன்னா ஒரு தட்டுலையோ ஒரு இடத்த கழுவி விட்டு வச்சுட்டு வரலாங்க. இப்படி நம்ம பறவைகளுக்கோ எதுக்கோ வச்சுட்டு வரும்பொழுது நம்ம உடலில் உள்ள பிரச்சனைகளும் சரி, வரக்கூடிய பிரச்சனைகளையும், இது மகான்களுடைய வாக்கு, என்னுடைய குருவனுடைய வாக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பறவைகள் மூலியமா நமக்கு போயிடும்னு சொல்லுவார். அது வந்து அன்ன குற்றத்தை போக்குறதுக்காக நம்ம ஒரு பதந்தளிச்சுட்டு ஒரு இறைவனுக்கு வச்சுட்டு நம்ம சாப்பிடும் பொழுது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். இதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதை விட இன்னும் நம்ம சரம் சார்ந்து படிச்சதுல உலகத்தை இயக்கக்கூடியது பகல்ல சூரியன், இரவுல இந்த உலகத்தை இயக்கக்கூடியது சந்திரனா இருக்கு. இந்த உடலை இயக்கக்கூடிய வலது பக்கத்துல பாத்தீங்கன்னா சூரியனா இருக்கக்கூடிய சூரியகளையும், இடது பக்கத்துல சந்திரனா இருக்கக்கூடிய சந்திரகளையும் இந்த உடலை இயக்குதுங்க. பிரபஞ்சம் வெளியில பார்க்கும்போது சூரியனும் சந்திரனும் இருக்கு, அதே மாதிரி இதுல இருக்கு.
என்னைக்காவது சூரியனோ சந்திரனோ உலகத்துல இருந்து எந்த இதுவும் பெறலைங்க. 2 மணி நேரத்துக்கு ஒருக்க அந்த சுவாசம் மாறி ஓடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அப்ப என்னுடைய உடல் சார்ந்த நிறைய நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது எனக்கு வலது பக்கம் சரம் அதிகமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரம் சார்ந்து பார்க்கும்பொழுது எனக்கு அப்போ உடல் உஷ்ணம் அதிகமா இருந்துச்சு. பயிற்சி எடுக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வலது பக்கம் ஓடினதை இடது பக்கம் மாறிச்சு. அப்ப அந்த சரமே மாத்தி கொடுக்கறதுக்கு என்ன வழிங்கிறது சரநூல் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இது முத்திரைகள் மூலியமாவும் பயிற்சி எடுக்கும் பொழுது 5 பஞ்சபூதங்களாம் சரி பண்ணும்போது உடல் தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய பக்குவ நிலைக்கு மாறுது. அப்ப இந்த உடலை இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் நம்ம உடல்ல சந்திரகலையாவும் சூரியகலையாவும் இயக்கக்கூடியவங்க. இந்த பிரபஞ்சத்தினுடைய அனுக்கிரகத்தால உள்ளப்பதியில் உள்ள இறைவனுடைய அனுக்கிரகத்தால செம்மையாக இயங்கும் பொழுது உடலே தன்னைத்தானே சரி செய்துங்க. நீங்க இது மனம் சார்ந்து இவ்வளவுதான் விஷயங்க. அந்த ஆன்மீகத்துல போட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம். இறைவனுடைய அனுக்கிரகம் இந்த பிறவில நமக்கு கிடைக்கணும்னு தான் கிடைக்கும். ஏதோ ஒரு ரூபத்துல கிடைக்கலாம். இப்ப நான் இந்த சரகலை இப்ப நான் யதார்த்தமா உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சிவபரிசையா இருந்தாலும் இந்த உடலை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச நேரத்துல அந்த தகவல்களை அங்கங்கே இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். இது சம்பந்தமா உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் வழி வாயிலாக என்னோட பேசுங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் ஒரு கத்துக்குட்டி தான், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்ல வரல. ஆனா இறைவனை உணர்வதற்கு ஒரு குரு தேவை. அதில் குரு இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நானும் குருக்கிட்ட ஒரு 14 வருடங்கள் பணிவிடை செஞ்சுதான் பல கஷ்டங்கள் வலி வேதனை அனுபவிச்சு தான் நம்மளும் கடந்து வந்திருக்கோம். இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் குருவிட்ட பணிவு, அன்பு, நம்பிக்கை. குரு பார்த்தால் கோடி நன்மை தரும். குருவருள் இல்லையில் திருவருள் இல்லை. எல்லாமே இறைவன் தான். இப்போ நீங்க எனக்கு யாருமே இல்லைனாலும் இயற்கையும் பிரபஞ்சத்தையும் நீங்க நினைச்சு குருவா வணங்கும் பொழுது அந்த குருவினுடைய அனுக்கிரகமா இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்கும். அவ்வளவுதான். என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு யதார்த்தமா ஒரு சோசியல் சர்வீஸா நான் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். இயற்கையும் பிரபஞ்சமும் எனக்கு இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதலை இப்போ எனக்கு கொடுத்துருக்குங்க. பயம் இல்லாம நீங்க தைரியமா இந்த உலகத்துல வாழ முடியும். மருந்து மாத்திரைகள் இல்லாம வாழ முடியும். பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதோடு சார்ந்து முத்திரைகளையும் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க ஆன்மீகம் சார்ந்து இருக்கிறதுனால அதையும் கற்றுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. அட்லீஸ்ட் நம்ம உடலுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் பாதுகாத்துக்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். இப்ப ஒரு ஆகாயம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு இருக்கு. இப்போ வெளியில கார்ல போறோம், ஒரு பஸ்ல போறோம், ஒரு வாந்தி வருது. இப்ப அது ஆகாயம் பேலன்ஸ்ல வரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வீட்டுல ஒருத்தங்க இருக்காங்க, வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க, அதுவும் ஆகாயம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. சூசைடு என்ன வருது, அதுவும் ஒரு ஆகாயம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவுக்காரங்க ஒருத்தங்க இப்போ சமீபத்துல இப்போ ஒரு மனநிலை ஒரு இதாகிட்டு சூசைட் பண்ணிக்கிற ஒரு மனநிலை வருதும் போது நம்ம இதை படிச்சதுனால உடனே அந்த அறிவு நமக்கு கிடைக்குது. ஓ, இவங்களுக்கு ஆகாயம் குறைஞ்சிருச்சு, அதனால அவங்களுக்கு இந்த மனம் வந்திருக்கு அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு ஆகாயத்தை பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த எண்ண ஓட்டத்துல இருந்து அவங்கள வெளியில கொண்டுட்டு வரலாங்க. இது உணவு முறையில சரி பண்ண முடியுமானா பண்ண முடியாது. மனம் சார்ந்து இப்ப நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே உடல் சார்ந்தது. மனம் சார்ந்ததுக்கு தான் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா சூரியகளை சந்திரகளை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் இந்த மூச்சு தான். மூச்சை கவனின்னு அதான் சொன்னாங்க. மூச்சை கவனிக்கணும்னாலும் அந்த இறைவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் நீங்கள் மூச்சையே பார்க்கவே முடியும். எல்லாரும் மூச்சை கவனிக்க முடியாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த பிறவிலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆனந்த யோகத்தின் மூலிமா ஒரு விஷயம் உங்களுக்கு கற்றுக்க முடியுதுன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க. அவ்வளோதான். இதை பற்றியா நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. ஏன்னா எல்லாருமே வேகமாக ஓடிட்டு இருக்கோம். இதில் ஒரு ஆன்மீக தேடல் நமக்கு ஒரு இந்த பிறவியில் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயங்க. என்னுடைய 18-19 வருட கால வரலாற்றை ஓரளவு உங்கள்கிட்ட என்னால் பகிர்ந்துக்க முடிஞ்சது. இந்த வாய்ப்பு அம்மா இளவரசர் ஐயா வீடியோ அந்த மக்கள் ஜங்ஷன் மூலியமா பார்த்துட்டு தொடர்பு கொண்டாங்க. என்னுடைய வேலைப்பளுக்கு மத்தியிலையும் என்கிட்ட இப்போ வேலையாட்கள்ப்பா இல்லை, ஒரு 2 மாசமா இல்லை, டைம் கிடைக்குதோ கிடைக்கலையோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரெண்டாவது நம்ம லைவ்ல ஏன் வரதில்லை அப்படின்னா ஃபோன் கால்ஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், டிஸ்டர்பன்ஸ். என்னால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கூட பேச முடியாது. இயற்கையும் பிரபஞ்சமும் உங்களோட இவ்வளவு நேரம் என்னோட பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் குறைந்தபட்சம் இல்லைன்னு சொல்ல வந்துச்சு. இருந்தாலும் இவ்வளவு நேரம் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த வீடியோ பதிவை திரும்ப திரும்ப பாருங்க. நிறைய விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். அதில்
உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும், தீர்வு கிடைக்கும். உடல்ல மேஜரா வரக்கூடிய பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். எல்லாருமே நடக்கக்கூடிய விஷயம் எங்க ஃபெயிலர் நடக்குது அப்படின்னா, இப்ப சுகருக்கு ஒரு அரிசி சாப்பிட்டா குணமாக ஒரு தகவல் உங்கள்கிட்ட கிடைச்சிருச்சு. ஆனா தகவல் கிடைச்சா நோய் குணமாயிருமா? குணமாகாது. நீங்க வாங்கி அந்த அரிசி சாப்பிடணும். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு என்னோட பகிர்ந்துக்குங்க. இதுல நீங்க மிகைப்படுத்துறதுக்கு இந்த அரிசியில ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த மாதிரி கேள்விகள் நம்ம ஆசிரியர் துறையிலேருந்து வந்ததுனால, இந்த மாதிரி கேள்விகளை நான் எதிர்கொள்ள முடியும், அப்படி எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டம் வருங்கிறதுனால முன்கூட்டியே என்னை நான் ஆய்வுக்கு உட்படுத்திக்கிட்டேன். மக்கள் மத்தியில கொடுத்து பார்த்துக்கிட்டேன். அதனால ஆரம்ப கட்டத்துல 1 கிலோ அரிசி வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டு உடனே லேப்ல போய் டெஸ்ட் எடுத்துட்டு ஓடியாருவாங்க. என்னப்பா நீ சுகர் குறையுன்னு சொன்ன, என்ன நடந்திருக்கு பாருப்பா, சுகர் இன்னும் குறைய ஆரம்பிக்கலாமா, நீங்க இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி இவ்வளவு நாள் இருந்திருக்கு வாழ்வியல் முறையில். இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, காலையில மட்டும்தான் கஞ்சி குடிச்சிருப்பாருங்க. மதியம் இவருக்கு பிடிச்சதை போய் கட்டுன்னு கட்டியிருப்பாரு. நைட்டு இவருக்கு பிடிச்சதுக்கு சாப்பிட்டுருப்பாரு. ஒருவேளை உணவு தான் பாரம்பரிய அரிசியில கொஞ்சம் கஞ்சி குடிச்சிருக்காரு, அது கொஞ்சம் தான் குடிச்சிருக்காரு. இதை ஒரு கிலோ அரிசிய ஒரு 20 நாள் கூட வச்சு சாப்பிடுவாரு. ஆனா இதுக்குவே மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு ஓடியாருவாங்க. காலையிலயும் மாத்திரை சாப்பிட்றோம், நைட்டும் சாப்பிட்றோம், தொடர்ந்து இந்த மாத்திரையிலேயே வாழ்ந்துட்டு இருக்க இந்த உடலை அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா ஏன் அந்த நோய் நமக்கு குணமாகும் மாத்திரைகள் சாப்பிடும் பொழுது அப்படின்னு நம்ம யாரையும் நம்ம கேள்வி கேட்டுக்க முடியாது. ஏன்னா நம்ம இது நமக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சதும் ஒரு இனிப்பு பார்ப்பாங்க, இனிப்பு தொந்தரவா இருக்கா, வாயில போட்டு சாப்பிட்டு வேணா எக்ஸ்ட்ரா ஒரு மாத்திரை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம். மாத்திரைகளோடு பழகிறதுக்கு இன்னைக்கு மனசை பழக்கப்படுத்திக்கிட்டோம். ஆனா மாத்திரைகள் தொடர்ந்து அதிகமா எடுக்கும் பொழுது சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, உடல் தொந்தரவு வருது. ஒரு 10 வருஷம் வாழக்கூடிய இந்த உடல் யதார்த்தமா முன்கூட்டியே நம்ம அந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய கட்டங்கள் ஏற்படுது. ஒரு உறவு நம்மளோட சேர்ந்து வாழுது, ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த குடும்பமே பாதிக்கப்படுது. ஒரு ஒரு கல்யாணமாகி கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்கள் வாழ வேண்டிய தம்பதிகள் ஏதோ ஒரு நோயினால ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடியே துணையை விட்டுட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வரும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு இழப்புங்க. ஏன்னா என்னை சார்ந்து உள்ள சொந்த பந்தங்களுக்கு இந்த அரிசிகளை இன்னும் என்னால ப்ரமோட் பண்ண முடியல. இன்னைக்குதான் ஏதோ மீடியாக்கெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சதுனால பார்க்க ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் என்னை தேடி வர ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்துல எல்லாருமே என்னட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்பா இவ்வளவு தூரம் படிச்சுட்டு இவ்வளவு தூரம் ஒரு வாதியார் தொழிலுக்கு போகலாம், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போகலாம், மாசம் 1,00,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும், இந்த ஓட்டல் தொழில் வச்சுட்டு உனக்கு என்னப்பா கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்டாங்க. அப்ப நம்ம ஆரம்ப காலகட்டத்துல இருக்கக்கூடிய சிரமங்களை எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் வந்திருக்கோம் எத்தனை ஆண்டுகள். இயற்கை நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கு. என்னுடைய ஜெனரேஷன், என் குடும்பத்தில் உள்ள மக்களுக்கு முதல்ல இந்த உணவு கிடைக்கணும், என்னை சார்ந்து வரவங்களுக்கு இந்த உணவு கிடைக்கணும்னு நம்ம ஒரு முயற்சியை எடுத்ததுனால இன்னைக்கு இவ்வளவு தூரம் நிக்கிறேங்க. நான் ஆரம்பத்துல நான் பின்வாங்கி இருந்தேன் அப்படின்னா என்னோட வாழ்க்கை எப்படி போயிருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் அந்த இறைவனுக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு நம்ம நன்றி சொல்றோம். அதனால நம்பிக்கையோட தொடருங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். எவ்வளவு கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் என்னிடம் இயற்கை பதில் கொடுத்துருக்கு. அதுக்கு பதில் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா நீங்க முறையா சாப்பிடணும். அப்பதான் உங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்கும். நான் அதனாலதான் அரிசியை 3ஆவே டிவைட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துட்டேன். இந்த அரிசி இப்படி இப்படிலாம் எடுத்துக்கணும், இப்படி எடுத்துக்கிட்டா மிக சிறப்புன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு அரிசி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாழ்நாள் முழுக்க அந்த ஒரு அரிசியை சாப்பிடக்கூடாது. எல்லா அரிசிகளும் கலந்து சாப்பிடணும். சாப்பிடும் பொழுது நிரந்தர தீர்வு நமக்கு கிடைக்கும். அதோடு சார்ந்துதான் நம்மளுக்கு அந்த முத்திரைகள் நிறைய இருக்கு. இறைவன் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கான், ஏதோ ஒரு ரூபத்துல கொடுத்துருக்கான். இன்னைக்கு என் மூலியமா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான். அதனால நீங்க கட்டாயமா பயன்படுத்துங்க. ஏதாவது சந்தேகங்களுக்குன்னு ஏதாவது டைம் இருந்ததுன்னா ஒரு 5 நிமிடம் கொடுங்க, என்னால முடிஞ்சதை பேசி பார்க்குறேன். மேடம் லைன்ல இருக்கீங்களா? மிக்க நன்றி. ரொம்ப முக்கியமான கேள்வினா மட்டும் கேட்கலாம் அன்பர்கள். இப்ப ஐயாவை விடலாம். மேடம் ஒரே ஒரு ரகம், முக்கியமான ரகம், ஒரே ரகம் மேடம். எலும்பு தேய்மானம் ஏற்படுத்தீங்களா? எலும்பு தேய்மானம், எலும்புகள் மூட்டுகள் வலுவிழந்து போகுது, எலும்பு தேய்மானங்கள் ஏற்படுதுன்னா அதுக்கு 60ஆம் குருவின்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ரகம் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கங்க. ரொம்ப ரேர் வெரைட்டி தான். எலும்புப்பூ சம்பவோட சேர்த்து 60ஆம் குருவி நம்ம கொடுப்போம். ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி எடுத்துக்க சொல்லி நம்ம கொடுப்போம்.
நம் முன்னோர்கள் வந்து இந்த அரிசியை சாதம் வடிச்சு ஒரு காட்டன் கிளாத்ல அந்த அரிசி சாதத்தை போட்டு தோள்கள்ல வந்து அப்படி ஒத்தனம் கொடுத்துருக்காங்க. சாப்பிடும் அந்த சத்துக்கள் எடுத்துட்டு உடலுக்கு தேவையான வலுவு கிடைச்சிருக்குங்க. பக்கவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தீர்வா வந்து இது கொடுத்துருக்கு. கேட்க சொல்லுங்க மேடம். நன்றி ஐயா. அனைவரும் நிலையிலிருந்து ஐயா அவர்களை வாழ்த்துவோம். திரு சம்பத் ஐயா அவர்கள் ஆசிரியர் வாழ்க வளமுடன். அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய தன்னலம் கருதாத இந்த ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுடைய இந்த சேவை மேன்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் அவருக்கு நல்ல ஒரு பக்க துணை இருந்து தன்னுடைய அந்த கடமையாரம் ஆற்ற இந்த இறைநிலையும் பிரபஞ்சமும் அருளட்டும். ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. தேங்க்யூ மேடம். ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லுங்க. நீங்க வந்து இது ஒரு வீடியோ பதிவா பார்த்துட்டு கடந்து போயிடாம கட்டாயமா உங்களோட வாழ்க்கையில இந்த பாரம்பரிய உணவு முறைகளை பயன்படுத்த முயற்சி செய்யுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு அட்லீஸ்ட் நீங்க இது வரைக்கும் பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க, ஒரு மாசமாவது இந்த பாரம்பரிய உணவு முறையில வாழ்ந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு நம்ம விட்டுடலாம். ஆனா அதனால ஒரு சிம்பிள் ரெக்வெஸ்டாவே நான் சொல்றேன், கட்டாயமா வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமாக. நன்றி ஐயா. ஓகே. உடல் உணவு உணர்வு அதை பற்றி மிக சிறப்பாக ஐயா அவர்கள் சொன்னாங்க. ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்வதற்காக நம்முடைய பாரம்பரிய ரக அரிசிகளை, பல்வேறு அரிசிகளை இன்னைக்கு அது நம்ம ஐயா விளக்கியிருக்காங்க. அது தீர்க்கக்கூடிய நோய்களையும் விளக்கியிருக்காங்க. நாம் மறந்து விட்டோம், எல்லாவற்றையும் மறந்து விட்டோம். ஆனால் செயல்படுத்த வேண்டும் என்பதை ஒரு தாயின் தன்மையோட, இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன திருக்குறளை போல மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதல எண்ணிய 3 நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று ஒரு ஆசிரியராக தன்னுடைய மாணவர்களுக்கு கொடுத்தது இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு ஐயா அவர்கள் கடமையாற மாற்றுகிறார்கள். இதுல வந்து அந்த கஞ்சி சொல்லுங்க ஐயா. கேள்வி பதில் போயிடலாமா? ஐயா டைம் இல்லைன்றாரு இல்லையா? அப்புறம் ஐயா இது யூடியூப்ல போடலாங்களா இந்த பதிவு? உங்களுக்கு ஆட்சேபம் இருக்கா? அது வந்து போட வேணாங்க. அது ஏன்னா நான் பல ரகசியங்களை போட்டாங்கன்னா எங்களோட அன்பர்கள் ஒரு 2500 பேர் இருக்காங்க குரூப்ல, அவங்க எல்லாரும் பாப்பாங்க. பர்சனலா ஷேர் பண்ணீங்க. ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் சரம் சார்ந்து நாடி சார்ந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கேன். இது ஜென்ரலா நான் அரிசி மட்டும் பார்த்து பேசல, எல்லா விஷயங்களும் உங்களோட என்னோட பர்சனல் விஷயங்கள் எல்லாமே பகிர்ந்திருக்கேன். ஆடியோ பதிவுல வீடியோ நார்மலா பேட்டி எடுக்கிறாங்கன்னா நான் இவ்வளவு விஷயங்கள் அதோட பகிர்ந்துக்க மாட்டேன். ஜென்ரலா அவுட்லைனோட முடிச்சிருவேன். இது தனிப்பட்ட முறையில ஒரு கான்ஃபரன்ஸ்ங்கிறதுனாலதான் இவ்வளவு விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். நான் நீங்க தனிப்பட்ட முறையில உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணீங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. என் நம்பருக்கு எந்த கேள்வி பதினாலும் அவரோட நான் பகிர்ந்துக்கிறேன். அதுல எந்த ஒரு இருந்தாலும் நீங்க அதாவது எல்லாருமே ஐயா அவர் தன்னுடைய அந்த ரொம்ப இடைப்பட்ட காலத்துல ரொம்ப அதிகமான ஒரு கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. இருந்தாலும் நமக்காக சிறப்பா கொடுத்திருக்காங்க. கலைவாணி அம்மா முக்கியமான கேள்விகள் மட்டும் கேட்கலாம். வாழ்க வளமுடன். இல்லைன்னா நேரடியா போன் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்க கேட்டுங்க மேடம், கேளுங்க கேளுங்க. ஒரு டைம் கொடுங்க, ஒரு 10 நிமிஷம் கொடுங்க. மனம் நிறைய வரட்டும். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். தகவல் கொடுத்திருக்கு. பேசலாம் மேடம். மேடம் வாய்ஸ் பிரேக்கப் ஆகுது. நீங்க என்ன எடுத்து திரும்ப எனக்கு என்ன கேள்வி சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது உங்களோட ஸ்பீச், சிறப்பா இருந்தது. நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஐயா நீங்க பிஸியா இருக்கனால உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாமா? இந்த ரைசஸ் எல்லாம் நீங்க வந்து கொரியர் பண்ணி இல்ல மேடம், நீங்க வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. ரெண்டாவது வந்து ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேல மேக்ஸிமம் ஃப்ரீயா தான் இருப்பேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணிக்குவேன். நீங்க திரும்ப நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது பேசிக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சொன்னது புரிஞ்சுங்களா மேடம்? நன்றி. முதல்ல இந்த பிரபஞ்சத்துக்கும் இயற்கைக்கு தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப சிரமப்பட்ட ஐயா கிட்ட நான் பேசுறதுக்கு நன்றி. நீங்க எல்லாருமே வாட்ஸ்அப்ல ஐயா கிட்ட மெசேஜ் அனுப்பி கேட்டுக்கோங்க. நேரம் அதிகம் ஆயிடுச்சு. ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன்.
மிகச்சிறந்த தகவல்களை நமக்கு நிறைய கொடுத்திருக்காங்க ஐயா. இன்னும் நிறைய இருக்கு மேடம். நான் வந்து சும்மா கம்மியா தான் பேசியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு. இப்ப இன்னொரு சிம்பிளா ஒரே சேன் மேடம் சிம்பிளா என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு ரகம் கொடுத்துரு. சரிங்க. எப்ப புரிந்து இருக்கீங்களோ சொல்லுங்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஒரே ஒரு கேள்வி ஐயா, இந்த அரிசிங்கெல்லாம் உங்ககிட்ட இருந்து நாங்க வாங்கிக்க முடியுமாங்க ஐயா? கொரியர் மூலியமா அங்காடியும் சேர்த்து தானே இருக்குங்க. அங்காடி ரெண்டுமே அங்காடியும் இருக்கு, ரெஸ்டாரண்ட் இருக்கு. விருப்பம் இருந்தா ஒரு தடவை நேர்ல வாங்க, நாடி பாத்துக்குங்க. ஃப்ரீயா தான் பண்றோம், நாடியும் பாத்துக்குங்க. வாய்ப்பு இருந்தா அதையும் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு அரிசி வாங்குறனால வாங்கிக்கங்க. இல்லை இப்போதைக்கு உடல் பிரச்சனை ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் அரிசி சொல்றேன். கொரியரும் பண்றோம், மேட்டூர் சூப்பர் சர்வீஸ்ல லாரி சர்வீஸ்லையும் பண்றோங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த முக்கியமான இந்த 3 ஏரியா பண்றாங்க. போயிட்டு இருக்கு, ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. நேரடியாவும் ஐயா கிட்ட பேசலாம். நன்றிங்க ஐயா. நீங்க லீவ் ஆகலாம். மறுபடியும் உங்களை வாழ்த்தலாம். மீண்டும் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். நம்முடைய ஆசிரியர் ஒரு தாய் போன்ற இப்ப நீங்க வந்து இது செயலா பயன்படுத்திருக்காங்க. தொடர்ந்து நாம் அந்த அரிசி வகைகளை பயன்படுத்தி ஆரோக்கியம் பெறுவோம், நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாக வாழ்வோம்.